திருச்சிற்றம்பலம். திருவாக்கும் செய்கருவும் கைகூட்டும் செஞ்சொற்பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆனை முகத்தானை காதலால் கூப்புவதும் கை வந்த வேளை எரித்த மலர்க்கணான் தந்த வேளை தைத்தியர் காலனை எந்த வேளையும் எம்முலம் நீங்களா கந்த வேளை கருத்துள் இருத்துவாம். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். பேயன்ன புறச்சமயப் பிணக்கு நூல் வழி அனைத்தும் பிழையே அன்றி வாயன்மை தெளிந்து சைவ சித்தாந்த நெறி தேறி அதீத வாழ்வில் ஓயன்மீ அஞ்செழுத்தும் திருநீரும் கண்டிகையும் பொருளாக் கொண்ட நாயன்மார் திருக்கூட்டம் பணிந்திரைஞ்சும் பெரும்பேறு நான் பெற்றேனால். நம பார்வதீபதையே ஹர மகாதே. பேரன்புமிக்க பெரியோர்களே, உலகம் முழுவதும் பேசப்படுகின்ற தொற்று நோய் ஒரு வகையாக அடங்கியிருக்கிறது என்பதை மனத்திலே கொண்டு சில செயல்கள் இப்பொழுது நடைபெற்று வருகின்ற வகையிலே நாமும் நம்முடைய அறக்கட்டளையின் சார்பிலே இந்த மாதம் தொடங்கலாம் என்று அமைப்பாளர்கள் கூடி முடிவு செய்தபடி இன்றைய நாள் தொடங்குகின்றது நம்முடைய இந்த திருமுறை வகுப்பு. வழக்கமாக ஒவ்வொரு அறிஞர் பெருமக்கள் ஒவ்வொரு தலைப்பை எடுத்துக்கொண்டு அதனுடைய தொடர்ச்சியாக பேசி வருகின்ற வகையிலே அடியேனுக்கு 4ஆம் திருமுறை வழங்கப்பட்டு அதில் அந்த இக்கட்டான நிலையிலே ஒரு பதிகத்தை பாடினோம். அப்படியே அது கொஞ்சம் அடங்கி வந்து இப்பொழுது தொடங்குகின்ற வகையிலே நாம் ஏற்கனவே அந்த 4ஆம் திருமுறையிலே சில பதிகங்களை விளக்கஞ்சொல்லி படித்து மகிழ்ந்து அருள் பெற்றிருக்கின்ற காரணத்தினாலே அவைகளை உள்ளடக்கியதாக வருகின்ற பதிகங்களை, அதற்கு அடுத்து வருகின்ற பதிகங்களை இங்கே விரிவுரையாற்றுவது விளக்கஞ்சொல்லுவது என்ற வகையிலே மேற்கொள்ளப்பட்டு நடத்தப்படுகின்ற இந்த வகுப்பிலே இன்றைய நாள் 4ஆம் திருமுறையிலே 5ஆம் திருப்பதிகம் என்று நமக்கு அமைக்கப்பட்டுள்ள மெய்யலாம் வெந்நீர் சன்னித்த மேனியான் தாழ் தொழாதே என்று தொடங்குகின்ற திருப்பதிகத்துக்கு இறைவன் திருவருள் கூட்டுகின்ற வகையிலே கருத்துக்களை சிந்தித்து இறைவன் உணர்த்துகின்ற வகையிலே அடியேன் உங்கள் முன்னாலே இருந்து சிலவற்றை சொல்லத் தொடங்குகிறேன். தேவார திருவாசகங்கள் போன்ற பெரிய அருள் நூல்களுக்கு உரை எழுதக்கூடாது என்ற ஒரு காலம் இருந்து பின்னாலே உரை எழுதினால் தவறில்லை என்ற கொள்கை சிறிது சிறிதாக பின்பற்றப்பட்டு இப்பொழுது பெருநூல்களெல்லாம் பொருள் நூல்களாக அதிலே சொல்லப்பட்டிருக்கின்ற பொருள்களை உணர்த்துகின்ற வகையிலேயும் சிலவற்றை விளங்கிக் கொள்ள முடியாத போது அதற்குரிய விளக்கம் வேறு எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை மனத்திலே எண்ணி அறிஞர்கள் அந்த உரைகளை எல்லாம் எழுதி வைக்க அதை பின்னாலே வருகின்ற நம் போன்றவர்களும் நமக்கு பின்னாலே வருகின்றவர்களும் படித்து அறிந்து கொள்ளுகின்ற வகையிலே இன்றைக்கு ஆதீனங்களின் பேர் உதவியோடு அவை நமக்கு கிடைக்கின்றன என்பது நாம் எல்லாம் அறிந்த விஷயம். பொருள் சொல்ல வேண்டாம், பொருள் தெரிய வேண்டாம், தொடர்ந்து சொன்னாலே போதும் என்ற வழக்கம் நெடுநாள் இருந்தது. ஏன்னா முறை ஓதுதல் என்ற ஒரு சொல் அதன்படி ஏற்பட்டதுதான். முன்னாலே சொல்லுகின்றவர்கள் சொல்ல பின்னாலே வருகின்றவர்கள் கேட்டு அதை சொல்ல பொருள் விளங்கியதா என்றால் விளங்கவில்லை.
இப்போ சொல்லி என்ன லாபம்? சொல்ல சொல்ல அது தானே விளங்கும். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து கொள்ளப்படும் என்பதனாலே அப்படி வைத்தார்கள். அந்த முறையை சற்று மாற்றி உரை எழுதலாம் என்று சொன்னவுடனே பல அறிஞர் பெருமக்கள் தங்களுடைய அறிவார்ந்த திறத்தினாலும் இறைவனுடைய திருவருள் துணையினாலும் அழகான விளக்கங்களை எழுதி நம்மையெல்லாம் பயன்பெற வைத்திருக்கிறார்கள். அந்த முறையிலே தருமபுர ஆதீன குருமகா சன்னிதானம் அவர்கள் தொடங்கி 25வது பட்டம் தொடங்கி 26, இன்றைக்கு 27 சன்னிதானம் இருக்கிறார்கள். இந்த நூலுக்கு உரை வகுத்தார்கள், திருமுறைகளுக்கெல்லாம் உரை வகுத்தார்கள். பின்னாலே எழுதப்படாமல் விடுபட்டிருந்த அனைத்து திருமுறைகளுக்கும் நாம் செய்த தவப்பதனாலே நமக்கெல்லாம் அறிமுகமாக இருந்து நம்மோடு இருந்து அறிவுரைகளை சொல்லி ஆழ்ந்த நுண் உரைகளை சொல்லிய அறிஞர் பெருமான் பல பேருக்கு தெரிந்தவர், பல பேருக்கு ஆசிரியராக இருந்தவர். அடியனுக்கு ஆசிரியர் அருணவிடிவேல் முதலியார் அவருடைய குறிப்புரையினாலே உரையினாலே நாம் 12 திருமுறைகளுக்கும் உரைகளை பெற்றிருக்கிறோம். அதெல்லாம் நீங்கள் அறிந்த விஷயம். திருமந்திர உரையிலே எவ்வளவோ வேறுபாடுகள் இருக்கின்றன. 10ஆம் திருமுறை என்று சொல்லப்படுகின்ற அந்த திருமுறை மட்டும் மற்ற திருமுறைகளுக்கும் நிரம்ப பேர் உரை எழுதியிருக்கிறார்கள் என்றாலும் 10ஆம் திருமுறைக்கு உரைக்குறிப்பு எழுதியவர்கள், விரிவுரை சொன்னவர்கள், விளக்கம் சொன்னவர்கள் என்று அதுக்குத்தான் நிறைய பேர் எழுதியிருக்கிறார்கள். அதிகம் பேர் எழுதியிருந்தாலும் அனைவராலும் விளங்கிக் கொள்ளப்படுகின்ற விரும்பி ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற விளக்கத்தை சரியாக சொல்லுகின்ற உரையாக விளங்குவது நம்முடைய அருணையாருடைய உரைதான். பூனை மடியில் கட்டி அப்படிப்பட்ட நிலையிலே எல்லாவற்றையும் முழுமையாக உரையோடு பார்க்கின்ற நாம் 4வது திருமுறைக்கு உரை எழுதியவர்களுடைய நுண்மான் நுழைபுலத்தையும் அவருடைய பரந்த அறிவு நிலையையும் வடமொழி புலமையையும் இந்த 4ஆம் திருமுறையிலே முத்துசு மாணிக்கவாசக முதலியார் என்று பூர்வாசிரமத்திலே எல்லாராலும் அறியப்பட்ட நாம் செய்த தவத்தினாலே நம்முடைய காஞ்சிபுரத்தில் இருக்கிற தொண்டைமண்ட ஆதீனத்திலே 229வது குருமகா சன்னிதானமாக விளங்கியிருந்து பல பேரை சாத்திரத்திலேயும் தோத்திரத்திலேயும் பலன் பெறச் செய்தார்கள், பயன்பெறச் செய்தார்கள். விற்பனர்களாக வல்லுநர்களாகவும் ஆக்கினார்கள். அப்படிப்பட்ட பெரியவர் எழுதிய உரை. அந்த உரை பாரம்பரியமாக பெற்ற அறிவிலே இருந்து வந்தது. இவருடைய பெயர் முத்துசு மாணிக்கவாசக முதலியார். அவங்க அப்பா பேர் முத்து சுந்தர முதலியார், மு சுந்தர முதலியார். அந்த மூன்றதை இவர் முத்துன்னு ஆக்கினார். மு சுந்தர முதலியார் அவரும் பெரிய தமிழாசிரியர். இன்றைக்கு தமிழாசிரியர்னு எல்லாருக்கும் தேசமெங்கும் புலவரென திரியலாமின்னு அதுதான் பின்னால் ஒருத்தர் பாடிவிட்டார். அவர் பாரம்பரியாக அந்த முறையிலே கற்று நிரம்ப பேருக்கு கல்வி கற்பித்தவர். ஆரணிக்கு அருகிலே இருக்கின்ற காமக்கூர் என்ற ஊரிலே தோன்றியவர். இவரும் உயர்நிலைப் பள்ளியிலே தமிழாசிரியராக இருந்து அவருடைய அறிவின் திறத்தினாலே ஈர்க்கப்பட்டு திருவாவடுதுறைக்கு சென்று அந்த கல்லூரியிலே முதல்வராக இருந்தவர் இவர். அவர் உரை குறிப்பு நாங்கள்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க. அவர் பேச தொடங்கினார்னா அவர் சொல்லுகின்ற நுட்பந்தான் பெருசாக இருக்கும். பாட்டு படிக்கிற போது விளங்கும். ஆனால் அவர்கள் அதற்கு ஒரு நுட்ப பொருள் சொல்லுகின்ற போது இப்படி ஒரு பொருள் இருக்கிறதா என்று வியந்து நோக்குகின்ற அளவுக்கு அவர்கள் பொருள் சொல்வார்கள். அப்படிப்பட்ட பெருமகனாருடைய உரை முத்துசு உரையோடு கூடிய இந்த 4ஆம் திருமுறை. எதுக்கு இவ்வளவு தூரம் சொல்லுகிறேன் என்றால், முதல்ல பதிக வரலாறு என்று ஒரு 7 வரி எழுதியிருக்கிறார். அவ்வளோதான். பதிக வரலாறு என்று எழுதியிருக்கிறது 7 வரிகள். அதில் அவருடைய உரைத்தன்மை, சொல்லுகின்ற பாங்கு
எழுத்தினுடைய போக்கு எப்படி என்பதை நம்மாலே தெரிந்து கொள்ள முடிகிறது. அதுக்காக இவ்வளவும் சொல்லுகிறேன் பாருங்கள். அந்த 7 வரி அப்படியே படிக்கிறேன். சொல்லின் அரசர், அது யார் சொல்லின் அரசர் அப்படின்னு என்ற மாதிரி வச்சுட்டார்லையே முதல்லையே. திருநாவுக்கு அரசர், அது சொல்லின் அரசர். திருவாரூரில் திருத்தொண்டர்களுடன் திருநெடுந்தேவாசிரியன் முன் வந்து இறைஞ்சி. எல்லாம் திரு போட்டு எழுதினா தான் உயர்வுன்னு சொல்கிறோம். அது திரு போட்டால் வானான்னு விட்டான்னு ஒரு வேடிக்கையான கதையெல்லாம் பார்க்குறோம்ல. திருப்பாலை திருப்பூனை குடித்து விட்டது, அது வேண்டாண்ணா திருவள்ளா விட்டுட்டா அப்படின்னாரா. விட்டுட்டான். எங்கடா வெள்ளி டம்ளர் காணும், டன் வந்து டிக்கொண்டு போய் விட்டான் அப்படின்னானா. அந்த திரு விட்டுட்டான். அந்த மாதிரி திரு என்பது உயர்ந்ததை குறிக்கின்ற சொல் என்பது எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க. திருவாரூரில் திருத்தொண்டர்களுடன் திருநெடுந்தேவாசிரியன் முன் வந்து இறைஞ்சி. தேவாசிரிய மண்டபம் என்பது நாம் எல்லாம் பார்க்குற ஒன்று. பொதுவாக கோயிலுக்கு உள்ளே நுழைகிற போது அந்த ராஜகோபுரத்தை தாண்டி உள்ளே வந்து மூலவரை காண செல்லுகிற போது முன்னே இருக்கிற கோபுரத்தை ரிஷிகோபுரம் என்று சொல்லுவார்கள். அந்த ரிஷிகோபுரத்துக்கு வெளியிலே இருக்கிற மண்டபத்துக்கு தேவாசிரிய மண்டபம் என்று பெயர். ஏன் அதற்கு அப்படி பெயர் இருக்கிறது என்று சொன்னால், தேவர்கள் எல்லாம் எப்பொழுதும் அங்கே அமர்ந்து கொண்டு வருகிறவர்கள் போகிறவர்களுடைய நலத்தை பேணுவதோடு இறைவனை துதித்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லுவது ஒரு மரபு. அதனாலே அவங்க இருக்கிறாங்களோ இல்லையோ அங்கே பார்த்து ஒரு கும்பிடு போட்டுட்டு தான் உள்ளே போகணும். அந்த மண்டபம் இருக்கிற இடங்களில் திரும்பி வருகிற போது அந்த மண்டபத்திலே கொஞ்ச நேரம் அமர்ந்து வெளியே வருவது என்று ஒரு மரபு இருக்கிறது. அப்படி நாம் சுற்றிக்கிட்டே வந்து வெளியே வந்துட்டோம்னா அந்த தேவர்கள் எல்லாம் நம்ம மேலே வெறுப்பு கொள்வார்கள் என்றதாக செய்திகளை பெரியவர்கள் சொல்லுவார்கள். அது சொல்கிறாருங்க. திருநெடுந்தேவாசிரியன் முன் வந்து இறைஞ்சி திருமாளிகையில் வாயில்களுள் புகுந்து. திருமாளிகை வாயில்களுள் புகுந்து, கோயில் என்பது திருமாளிகை எனப்படுகிறது. அந்த வாயில்களுக்குள்ளே புகுந்து புற்றுகந்தாரை கண்டு கொண்டார். இறைவனுக்கு வன்மீகநாதர் என்று பெயர். வன்மீகம் என்ற வட சொல்லுக்கு புற்று என்று பெயர். வன்மீகநாதன் என்பதை புற்று உகந்தார், புற்றிலே குடியிருக்கிறவதை விரும்பி ஏற்றுக்கொள்கிற கண்டு கொண்டார் என்று எழுதுகிறார். இதுதான் ஒரு முக்கியமான செய்தி சொல்லணும்னு நினைக்கிறேன். நாமெல்லாம் ஐயா வராங்க, அன்பழக வந்த சார் இருக்கிற பாத்தியா அப்படின்னு கேட்டு அதோடு விட்டுடுவோம். தெற்கு பக்கத்திலே பாண்டி நாடு, சோழ நாடு போன்ற தெற்கு பக்கங்களில் போனால் அவங்கள போய் கண்டுக்குங்க என்று சொல்கிற வழக்கம் இன்றைக்கும் இருக்கிறது. கண்டுகொள்வது என்பது பார்க்கறது எல்லாராலையும் முடியும். கண்டுகொள்வது என்பது அவரை பற்றி எண்ணி பேசி மகிழ்வது, மனத்திலே இருத்திக் கொள்வது. அப்படி ஒரு ரொம்ப பொருள் பொதிந்த சொல்லது. அது சொல்லுகிறார் கண்டு கொண்டார் அப்படின்னு எழுதிட்டு அதுக்கு அடுத்தது தான் தொழுதார், விழுந்தார், அழுதார், புலகம் உற்றார், எழுந்தார், அன்பு கூர்ந்தது, கண்களில் இடையரா பேரன்பு மழை பொழிந்தது, திருமூலட்டானர் கடலை போற்றி பல திருப்பதிகங்களை பாடி அருளினார். அந்த சொல்லுகிற போது கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்பமொழிவதாம் சொல் என்று சொன்னது போல அழுதார், தொழுதார், விழுந்தார், எழுந்தார், கண்ணீர் சொரிந்தார்னு சொல்லுகிறார். அது சொல்கிற போது எப்படி சொல்கிறாரு? அன்பு கூர்ந்தது, கண்களில் இடையரா பேரன்பு மழை பொழிந்தது. சிவஞான முனிவர் திருநாவுக்கரசரை பற்றி சொல்லுகிற போது இந்த இடையரா பெருந்துறவு என்ற வார்த்தையை காஞ்சி புராணத்தில் பயன்படுத்துகிறார். சேக்கிழார் பெரிய புராணத்தில் அதை முழுமையாக சொல்கிறார். இந்த 2 நூல்களினுடைய கலவையாக அதை சொல்லி கண்களில் இடையரா பேரன்பு மழை பொழிந்தது. இடையரா பேரன்பும் மழைவாரும் இணைவழியும் தேவார உழவாரத்தின் படையரா திருக்கரம் என்று சொல்வது போல அதை சொல்லி அதுக்கப்புறம் திருமூலட்டானர் கடலை போற்றி பல திருப்பதிகங்களை பாடினார். திருமூலட்டானநாதர் திருவாரூரில் இருக்கிற பெருமான். அதுக்கப்புறம் சொல்கிறார், அவற்றுள் ஒன்று எய்த அறிய கையறவால் அருள் செய்தது இப்பதிகம். அதுதான் கடைசி வார்த்தை. அது என்ன அப்படின்னு சொன்னால்,
எய்த அறிய கையறவால். கையறவு என்பது தன்னை விட்டு போனதை பற்றி துன்பப்படுவது. பெரிய புறநானூறு அகநானூறு போன்ற சங்க பாடல்களில் கையறு நிலை என்று ஒரு துறை வரும். அந்த கையறு நிலை என்பது வருத்தத்தினுடைய மிகுதியினாலே வெளிப்படுகின்ற ஒரு உள்ளத்தினுடைய தன்மை. இவ்வளோ நாள் வீணா போச்சே, நம்ம கூட இருந்து பாழா போச்சே, நாம் தெரிந்து கொள்ளாமல் விட்டு விட்டோமே என்று பலவாறு மனத்திலே எண்ணி அந்த வருத்தத்தை பல வகையாக சொல்லுவது, அதுதான் கையறு நிலை என்று சொல்லுவது. அதை இங்கே சொல்லுகிறார். கையறவால் அருள் செய்தது இத்திருப்பதிகம் அப்படின்னு சொல்கிறார். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, திருக்குறளில் சொன்னார் இல்லையா திருவள்ளுவர், கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிவது சொல் என்று. நாம் எல்லோரும் சாதாரணமாக பேச்சில் சொல்லிடுறோம், அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு. அது யாருக்கு அவர் சொன்னார் என்று சொன்னால் மந்திரிக்கு சொன்னார். அமைச்சியல்ல, அமைச்சன் சொல்வன்மை உடையவனாக எப்படி இருக்க வேண்டும், அவன் சொல்லுகின்ற சொல் மற்றவர்களை இழுத்து அவனுடைய ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு கட்டுப்பட செய்ய வேண்டும். இப்படி இருக்கிறது என்று மற்றவர்கள் சொல்ல கேட்டால், ஐயோ இது நாம் கேட்க முடியாமல் போனோமே என்று இருக்க வேண்டும் என்று அமைச்சியல்ல மந்திரிக்கு சொல்லுகின்ற இலக்கணம். அந்த இலக்கணத்தை திருவள்ளுவருக்கு உரையாக எழுதின பரிமேலழகர் சொல்கிறத பார்த்தா அது பாட்டு நிறைய போயிட்டே இருக்கும். பரிமேலழகர் உரை வந்ததற்கு பின்னாலே தான் மற்றதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அடங்கிட்டு என்று சொல்லுவார்கள். ஏன்னா பரிமேலழகர் ஒருவர் தான் திருக்குறளில் எங்கு உரை எழுதினாலும் இலக்கணத்தை குறிப்பிட்டு எழுதுகிறார். அந்த உரை எழுதுகின்றவர்களுக்கு இருக்க வேண்டிய ஒரு பெரிய தகுதி என்ன என்று சொன்னால், இலக்கணத்தை முழுமையாக அறிந்திருக்க வேண்டும். காரணம் என்ன? இலக்கணம் தெரியாமல் போனால் பொருள் கொள்வதிலே தவறு வரும். அருணையாருடைய திருவாசகத்தை படிச்சிங்கன்னா, உரை எழுதியிருக்கிற திருவாசகத்தை அவர் என்ன எழுதியிருக்காருன்னு புரியாது. ஏன் புரியாதுன்னா நமக்கு இலக்கணம் தெரியாது. அந்த மாதிரி இதில் என்ன எழுதுகிறார் என்று சொன்னால், அமைச்சர்களுக்குள்ள குணங்களை சொல்லி அந்த குணத்திலே இப்படி இருக்கிறது என்று சொல்கிறார். அது வரைக்கும் வேறு அதை விட்டுட்டு அடுத்தது பதிகத்தை பார்க்கலாம். ஏன்னா அந்த 4 வரி 7 வரி எழுதியிருக்கிறார். அதில் எவ்வளவு பொருள் பொதிந்த வார்த்தைகளை வைத்து சொல்லுகின்ற முறையிலே கேட்பவர்களுடைய மனத்தை கட்டுகின்ற அளவிலே சொல்லுகிறார் என்பதற்காக தான் அதுக்கு விளக்கம் சொல்லணும்னு நினைத்தேன், சொன்னேன். இதற்கு தனியாக ஒரு தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள். பழமொழி பதிகம் என்று இதற்கு பெயர். வேறு எந்த பதிகத்திலையும் இந்த வார்த்தை வரல. பழமொழி என்றே மேலே இதிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். பழமொழி என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அது ஒரு பழைய மொழி, அவ்வளோதான். இப்போ நாம் எல்லாம் புதுமொழியை கண்டுபிடிச்சு விட்டதுனாலே பழமொழியை யாரும் சொல்கிறதில்லை. காரணம் என்ன என்று சொன்னால், அந்த பழமொழியை சொல்லுகின்ற ஆட்கள் இல்லை, கேட்டால் அதற்கு நமக்கு பொருள் விளங்கவில்லை, திரும்ப சொல்லுவதற்கு வாய்ப்பு வரவில்லை. இதுதான் முக்கியம். ஏன்னா நாம் பழகின சூழ்நிலையில் இருக்கின்ற பொருள்களையெல்லாம் சொல்லி இது இப்படி அது அப்படி என்று விளக்குகிற போது அதற்கு ஏற்ப சிலவற்றை சொல்லி அதுக்கு நேரான பொருளை ஒத்த பொருளை சொன்னார்கள். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாட்டு சொல்கிறேன். புறநானூற்றில் எப்படியும் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற போது படிச்சிருப்போம். நாராய் நாராய் செங்கால் நாராய் என்று ஒரு பாட்டு, அது எல்லாருக்கும் தெரியும். இப்போ நாரை எங்கே இருக்குதுன்னா, உயிர்காட்சி சாலையில் பார்க்கலாம், ஏரியில் பார்க்கலாம், யாராவது வளர்த்தா பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ கோழி எங்கே இருக்குதுன்னு தெரியல, நெல் வயல் எங்கே இருக்குதுன்னு தெரியல, அது எல்லாருக்கும் இயல்பாக போய் தெரிஞ்சு போன கதை. எதுக்கு சொல்கிறேன்னா, அவர் சொல்கிறார் நாராய் நாராய் செங்கால் நாராய் அப்படின்னு அந்த வரியை சொல்லிட்டு அடுத்தது சொல்கிறார், அது மூக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறார். இப்போ மூக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லவும் தெரியாது, அது சொன்ன உதாரணமும் நமக்கு தெரியாது. பழம்படு பனையின் கிழங்கு பிளந்தன்ன பவளக்கூர்வாய் செங்கால் நாராய் அப்படின்னு சொல்கிறார். பனங்கிழங்கு எத்தனை பேர் பார்த்துருக்குறோம்? இப்போது விற்குதுங்க, முனையை அறிஞ்சிட்டு தான் விற்கிறான். அந்த கூர்வாய் இருக்க பனங்கிழங்கு கிடையாது. இப்போ அங்கே போட்டு வேக வச்சு ஒரு கட்டா கட்டி அதை அரைச்சி தான் கொடுக்குறான் முன்ன பின்ன. அந்த இயல்பிலே நோக்கிற போது அந்த உறுப்பு எப்படி இருக்குது, அதுபோல் எப்படி இருக்குது, அந்த இயற்கையை ஒப்பு நோக்குகின்ற தன்மை அந்த காலத்து மக்களிடத்தில் இருந்தது. புலவர்களிடத்தில் இருந்தது வேறு.
இயல்பாகவே மக்களிடத்திலே அது இருந்தது. அதுபோன்ற ஊமைகளை பார்த்த காரணத்தினாலே அதை ஒப்பிட்டு சொல்லுகிற போது அவ்வாறு சொன்ன மொழிகள் பழமொழியாக அமைந்தன. அந்த பழமொழி இந்த பதிகத்திலே ஒவ்வொரு பாட்டினுடைய இறுதியிலேயும் இருக்கிறது. 10 பழமொழி இதில் இருக்கிறது. அது பாட்டு வரும்போது சரியாக எழுதி வச்சிருக்கிறேன், பாட்டு வரும்போது சொல்கிறேன். முதல்ல பெருமானை பற்றி ஆரம்பிக்கிறார். மெய்யலாம் வெண்ணீர் சன்னித்தமேனியான் தாழ்தொழாதே உய்யலாம் என்று எண்ணி உரி தூக்கி உழி தந்து என் உள்ளம் விட்டு கொய்யுலாமலர்ச்சோலை குயில் கூவ மயிலாலும் ஆரூரரை கையினால் தொழாதொழிந்து, அது வரைக்கும் பாட்டு. கனி இருக்க காய் கவர்ந்த கல்வனேனே, அது பழமொழி. இப்போது இன்னொரு செய்தி, முக்கியமான செய்தி, அது எல்லா பாட்டுக்கும் ஒத்து வர செய்தி, அதுதான் சொல்லியிருக்கிறார். இந்த பதிகம் முழுக்கும் என்ன செய்தி சொல்லப்படுகிறது என்றால் அதனை குறிப்புத்தான் கையறுவால் பாடியது அப்படின்னு மேலே சொன்னார். எல்லாம் வருத்தப்படுகின்ற செய்தி. நாவுக்கரசர் பெருமான் முன்னாலே நடந்து போனதை எண்ணி இப்பொழுது வருந்துகின்ற பதிகம் இது. எதை எண்ணி வருந்துகிறார்? பல்லாண்டுகளாக சைவ சமயத்தை விட்டு சமண சமயத்திலே போயிருந்து வீணாக பொழுதை கழித்து விட்டோமே என்று எண்ணி வருத்தப்படுகிறார். போனார், அங்கு இருந்தார், ஆனால் சமணத்தை வெளித்தோற்றத்துக்கு போற்றினாரே ஒழிய, அதை மேற்கொண்டாரே ஒழிய உள்ளே அவர் சமணத்தை எண்ணவில்லை. நான் அடிக்கடி சொல்கிற வழக்கம், யார்கிட்டாவது ஒருத்தர் இன்னொருத்தங்கிட்ட பிரிஞ்சு வந்தால் அவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருவாங்க. அரசியலில் பார்க்குறோம், ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு வந்தால் அவனுக்கு ஒரு பதவி கொடுத்து உட்கார வைப்பதான், அவன் தான் வெளியே போக மாட்டான்ட்டு. அந்த மாதிரி இவர் ரொம்ப நாள் படித்தார். அப்பா அம்மா இருந்த பிறகு ஒரு 10 வயசுலேருந்து ஒரு 6-7 வருஷம் எல்லா சமயங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். அப்போது சமய உண்மைகளையெல்லாம் பார்த்தவருக்கு சைவத்திலே இல்லாத ஒரு கொள்கை, சமணத்திலே இருந்த கொள்கை அவரை ஈர்த்தது என்ன என்று சொன்னால் கொல்லாமை. அது சேக்கிழார் அப்படியே குறிப்பிடுறார். கொல்லாமை மறைந்துரையும் சமன் சமயம் குறுகுவார். எல்லாத்தையும் படித்தார், எல்லாம் நல்லா இருந்து உயிர்கொலையை பற்றி அவர்கள் மறுப்பு சொல்லவில்லை, ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். உயிர்கொலை இது மறுக்கிறது, கொல்லாமையை ஏற்றுக்கொள்ளுகிறது, அதனால் இங்கே போவோம் அப்படின்னு போனார். போன உடனே என்ன பண்ணார்? எல்லாத்தையும் தூக்கி மேலே உட்கார வச்சு தங்களின் மேலாம் தர்மசேனர்னு பட்டம் கொடுத்து அவரை குருவாகி ஏற்றுக்கிட்டாங்க. அது வீணா போயிட்டே என்று முதல்ல பாடுறார். எல்லா பாட்டிலேயும் இந்த கருத்து தான் இருக்கிறது. செய்திகள் வேறு வேறு சொல்லுகிறார். சமண சமயத்திலே எப்படியெல்லாம் இருந்தேன் என்று சொல்லுகிறார். சைவம் நமக்கு என்ன செய்கிறது என்பதை சொல்லுகிறார். அப்படி செய்யாமையினாலே இப்படி ஆகிவிட்டதே என்று ஒரு பழமொழியை இறுதியிலே வைக்கிறார். இதுதான் அவுட்லைன். சுற்றி வளைத்து பார்த்தால் முதல்ல இறைவனை பற்றி சொல்லுகிறார். இவர் சமண சமயத்திலே போய் இருந்ததை பற்றி சொல்லுகிறார். சைவத்திலே இல்லாமல் இதெல்லாம் செய்யாமல் விட்டுவிட்டோமே என்று எண்ணுகிறார். அதற்கு ஏற்ப ஒரு பழமொழியை சொல்லுகிறார். இப்படி 4 வகையாக அதை பார்த்தோமானால் பாடல் தவறாமல் இந்த கருத்தை அப்படியே பார்க்கலாம். இப்போ முதல்ல ஆரம்பிக்கிற போது சொல்றார், மெய்யலாம் வெண்ணீர் சன்னித்தமேனியான் தாழ்தொழாதே. இது வரைக்கும் நான் இறைவனை தொடர. இறைவன் யார்? மெய்யலாம் வெண்ணீர் சன்னித்த மேனியான். சன்னித்தல் என்றால் பூசுதல்னு அர்த்தம். சன்னித்த மேனியான் என்றால் வெந்நீர் பூசிய திருமேனியை உடையவன். அப்போ இறைவன் எப்படி இருக்கிறான் என்று சொன்னால் அவன் வெள்ளையாக இருக்கிறான். இறைவனுக்கு வெள்ளை நிறந்தானா அப்படின்னா அப்படி இல்லையே. அனலாடி அழலாடின்னு சொல்கிறோமே, அப்போ என்ன? அப்போ சிவந்த நிறமுடையவன். அப்போ சிவந்த நிறமுடையவன் என்று செம்மேனி எம்மான்.
செம்மேனியம்மான் என்று பேசுவதை பார்க்கிறோம். அப்போ சிவப்பு நிறமாக இருக்கிறான். அப்போ வெள்ளை நிறம் இருக்குது, சிவப்பு நிறம் இருக்குது, அவ்வளோதானா அப்படின்னா சுந்தரர் என்ன பாடுறார்? பொன்னார் மேனியனேன்னு பாடுறார். பொன் போலும் மேனியினீர் புரி புன் தோளுடையீர் என்று தேவாரத்தில் பாடுறோம். அப்போது இறைவன் எப்படிப்பட்டவன் என்றால், யாரொருவர் உள்குவார் உள்ளத்தில் எப்படி நினைக்கிறார்களோ அப்படி கொடுக்கின்ற மேனியன் என்பதை பார்க்கிறோம். எந்த நிலையிலே நின்று எப்படி பெருமான் இருக்க வேண்டும் என்று அன்பர்கள் நினைக்கிறார்களோ அந்த நினைத்த வடிவத்தை கொண்டு பெருமான் நமக்கு காட்சி அளிக்கிறார். அது சொல்றார், மெய்யலாம் வெந்நீர் சன்னித்த மேனியான் தாழ் தொடாதே உய்யலாம் என்று எண்ணி நினைச்சது என்னாச்சு? தொழாதையே உய்யலாம். சிவபெருமான் நமக்கு வேண்டாம், நாம் உரி தூக்கி உய்யலாம். உரி என்பது சமணர்களுக்குரிய ஒரு அடையாளம். கையில் வச்சுட்டு அந்த குண்டிகை முதலியவற்றை வைத்துக்கொண்டு பீலியை அதிலே கட்டி தொங்க விட்டு கொண்டு தோளிலே மாட்டி கொண்டு போகிறதெல்லாம் இதில் பல இடங்களில் சொல்கிறார். அப்படி இருந்தேன். அப்போ என்னாச்சுன்னா, என் உள்ளம் விட்டு விட்டேன். உள்ளத்திலே இருந்த கருத்து சிவபெருமானுக்கு உரியதாக இருந்தாலும் எப்படி இருந்ததுன்னு நினைக்கிறது பல இடங்களில் பாரு. முதல் பதிகமே அதானே, கூற்றாயினவாறு விளக்குகிறீர் என்ற பதிகத்தில் சலம்போடு மறந்தறியேன், இரவு தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியேன். அப்போ உள்ளே போய் உக்காந்துக்கிட்டு தோற்றத்துக்கு சமணராக இருந்து உள்ளே இருக்கிற பக்தியிலே சைவராக இருந்தார் என்பதை இந்த பதிகம் பூரா பாடுறோம். இந்த செய்தியை பல இடங்களில் சொல்கிறார். இந்த 10 பாட்டிலையும் இதையே சொல்கிறார். அப்போ என்ன பண்ணுறார்? உள்ளம் விட்டு அப்படின்னு சொல்கிறார். என்ன உள்ளம் விட்டு என்று சொன்னால், மனக்கருத்தை உன்னிடத்திலே செலுத்தாமல் விட்டுவிட்டேன். உள்ளம் என்பது ஊக்கம் என்ற பொருளிலேயும் வரும். அந்த ஊக்கம் என்ற பொருளிலே வருவதை மனம் ஆசைப்படுவதை செய்யாமல் தடுத்து கொண்டேன். அப்படி விட்டு நான் என்ன பண்ணேன்? உரி தூக்கி உழி தந்தேன். அந்த உரியை மாட்டிட்டு உழி தருதல் என்றால் திரிதல் அர்த்தம். அங்கே இங்கே நடந்து போகிறது. அப்படி நடந்து கொண்டிருக்கிற போது என்ன ஆயிற்று? என் உள்ளம் விட்டது, மனம் ஆசைப்படுவதிலே இருந்து விலகி அதை விட்டு சென்றது. அது எப்படி இருந்ததாம்? கொய்யுலாம் மலர்ச்சோலை குயில் கூவ மயில் ஆளும் ஆரூரரை. திருவாரூரில் பதிகம், திருவாரூரில் பாடிய பதிகம் ஆகையினாலே பாடல் தோறும் திருவாரூரை பற்றி வரும். திருவாரூர் என்பது முன்னே தோன்றிய ஊர் என்று அப்புறம் பெருமான் தாண்டத்தில் பாடுறார். புகையெட்டும் போக்கெட்டும் புலன்களெட்டும் என்று பாடுவது திருவாரூர் கோயில் கொண்டனால் அதுக்கு முன்னோ பின்னோ என்று பாடுவார். அதனாலே அது ஆதிநகர் என்று பேசப்படும். அப்படி ஆதிநகர்னு நிறைய வருது எங்கெல்லாம். இப்போ உத்தரகோசமங்கையே அது ஆதி சிவபுரி என்று சொல்லுகிற வழக்கம் இருக்குது. ஏன்னா பெருமாட்டிக்கு அவள் கேட்ட உத்தரத்தை விளக்கினாராம், கேள்விக்கு விளக்கினார், வேதத்தின் பொருளை விளக்கினார் என்றெல்லாம் வரலாறு வருது. அது ஆதிபுரி என்று சொல்லப்படுகிறது. சென்னையில் திருவொற்றியூருக்கு போனால் அது ஆதிபுரி என்று பேசப்படுகிறது. இப்போ இது ஆதிபுரி என்று திருவாரூர் பேசப்பட்ட காரணத்தினாலேயும் அங்கே புற்றிடம் கொண்டவராக இருக்கின்ற காரணத்தினாலேயும் மண்தலம் என்ற போது அது முன்னால் வந்து நிற்குது. ஆனால் உண்மையாக அது மண்தலம் இல்லை. மண்தலம் என்று இருப்பது காஞ்சிபுரம் ஒன்றுதான். ஏன் என்று சொன்னால், மண்ணாலே லிங்கம் பிடித்து வைத்து அந்த லிங்கம் தான் இன்றைக்கும் பூஜையில் இருக்குது, மேலே கவசம் போட்டு இருக்கிறது. அதே மாதிரி திருவொற்றியூர்லையும் அப்படி இருக்கிறது. இந்த கார்த்திகை தீபத்தை ஒட்டிய 2 நாளோ 3 நாளோ சாம்பிராணி தைலம் போட்டு அது எல்லாருக்கும் வழித்து கொடுப்பாங்க. அதோட கவசம் போட்டு மூடி விடுவார்கள். அதனாலே ஆதிபுரி என்பதனாலே அது மண்தலம் என்றும், புற்றிலே இருக்கிறதுனாலே மண்தலம் என்றும் சொல்லப்படுகிறது. காஞ்சிபுரம் சொல்லப்படுகிறது. ஆரூரரை கையினால் தொழாது ஒழிந்து கனி இருக்க காய் கவர்ந்த கள்வனேன். கையினால் தொழாது ஒழிந்து, தொழுதல் என்பது வெளிப்பட்ட செயல், நினைக்கிறது என்பது உள்ளே இருக்குது. என்னப்பா நினச்சிக்கிட்டு இருக்கிற? ஒன்றும் இல்லை, சும்மா அப்படி போகணுமேன்னு பார்த்துக்கிறேன்னு பொய் சொல்லலாம், அது தெரியாது. கையை எடுத்து வணங்குகிற போது அது எல்லாருக்கும் வெளிப்பட்டு தோன்றுகின்ற காரணத்தினாலே இவர் தொழாமே மனசில் நினைக்கிறார். அப்படி நினைக்கிற போது என்ன சொல்றார்? கனி இருப்ப காய் கவர்ந்த கள்வனேன் என்று சொல்கிறார். ரொம்ப அருமையான செய்தி அங்கே சொல்கிறார். ஆரூரர் தாளை தொழவில்லை, கள்வன் ஏன் சொல்லுகிறார் என்று சொன்னால்,
ஒரு செயலை செய்கிற போது உடையவனுக்கு செய்தால் அது வெளிப்படையான, உடையவனுக்கு தெரிந்தால் அது வெளிப்பட செய்கின்ற செயல். கள்ளம் என்கிற போது தெரியாமல் தான் செய்யணும். திருட போகிறேன், நான் 2 திருடியும் போகிறேன், 2 பறிச்சும் போகிறேன் நான் சொல்ல முடியும்? அப்படி சொல்ல முடியாது. ஆகையினாலே இறைவனுடைய உள்ளம் எப்படி இருக்கிறது, நம்ம எப்படி ஆட்கொள்ளும் என்பதை தன் உள்ளத்திலே தெரிந்து எண்ணி அதை இறைவனிடத்திலே வெளிப்படுத்த முடியாமல் இப்படி இந்த சமண ஒழுக்கத்திலே ஈடுபட்டதினாலே அவர் என்ன சொல்கிறார், அவசரத்தில் போனால் பழமா காயான்னு தெரியாது. மேலே ஒரு 4 பொருள் வச்சுக்கிறாங்க, நீ போய் எடுத்துக்கோன்னு சொல்லலை யாரும் இல்லையே, நான் போய் எடுத்துக்கினா என்ன அப்படின்னு ஒன்று நினைக்கிற போது வேகமாக உள்ளே வந்தால் எந்த பொருள் எடுத்தோன்னு தெரியாது. வெளியே போனதான் அடையிட என்னென்னமோ இருந்து நாம் போய் எடுத்துன்னு வந்தோமே என்று எண்ண தோன்றுகிறது. அப்போது தெரிந்து எடுத்திருந்தால் வேண்டியதை எடுக்கலாம், தெரியாமல் எடுக்கிற போது வேண்டாததும் வந்துவிடும். இவர் போய் இறைவனை வணங்கப் போகிறார், வணங்கப் போகிற போது சமணத்திலிருந்து வணங்குகிறார், அதனாலே முழுமையாக வணங்க முடியவில்லை. அதனால் நான் செய்த செயல் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், கனி இருக்க அதை விட்டு விட்டு காயை எடுத்தது போல இருக்கிறது. அப்படி இறைவனுக்கு தெரியாமல் உடையவனுக்கு தெரியாமல் அது எடுத்த காரணத்தினாலே தன்னை கள்வன் என்று சொல்லுகிறார். திருடன் தான் தெரியாமல் எடுத்தும் போவான், நான் தெரியாமல் வணங்கினேன், அதனால உழி தந்து உரி தூக்கி இருந்தபோது செய்த செயல் ஆகையினாலே நான் கள்வனேன் என்று அவர் சொல்லுகிறார். அது குறிப்புரை எழுதும்போது தான் சொல்கிறார், உடையான் அறியாமல் கவர்ந்ததால் அவர் கள்வன் என்கிறார் என்று குறிப்பு எழுதுகிறார். அதற்கு அடுத்தது இந்த உடம்பு எப்படி வந்தது, அந்த உடம்பிலே இருக்கிற உறுப்புக்களை எல்லாம் எப்படி இறைவன் கொடுத்தான் என்பதை விளக்கி சொல்லுகிறார். என்பிருத்தி நரம்பு தோல் புகப்பெயர் பெய்திட்டு என்னை ஓர் உருவமாக்கி இன்பிருத்தி முன் மிகுந்த வினை தீர்த்திட்டு என் உள்ளம் கோயிலாக்கி அன்பிருத்தி அடியேனை கூழாட்கொண்டு அருள் செய்த ஆருரதம் முன்பிருக்கும் விதியின்றி முயல் விட்டு காக்கை பின் போனவாறே. ரொம்ப அருமையான செய்தியை சொல்லி அதுக்கு விளக்கம் நிறைய எழுதுகிறார் உரையாசிரியர். இந்த உடம்பு எப்படி இருக்கிறது என்பதை அப்பர் சுவாமிகள் பேசுகிறார். என்பிருத்தி நரம்பு தோல் புகப்பெய்து, எலும்பை முதலிலே ஒழுங்காக அடுக்கி அந்த எற்பு துளை தரும் ஏற்றினை என்பார் மணிவாசகர். அதுபோல அந்த எற்பு துளையிலெல்லாம் நரம்பை உள்ளே புகுத்தினார்களாம். இப்போது எத்தனையோ அதிசயங்கள் நடந்தாலும் இயற்கையான ஒரு பிறப்பை நம்மாலே ஏற்படுத்த முடியவில்லை என்பது எல்லாரும் ஒத்துக்கொண்ட உண்மை. அது வந்ததுக்கப்புறம் வேணுன்னா அதை மாற்றலாமே தவிர வர வைக்கிறது நம்மளால் முடியல. வேடிக்கையாக பழைய படத்தில் என்எஸ் கிருஷ்ணன் டிஏ மதுரம் பாடுவாங்க. உங்கள் அப்பம் பாட்டம் காலத்தில் யாருன்னா கோழி குஞ்சு உற்பத்தி பண்ணாங்களே, கோழி இல்லாமல் முட்டையிலேருந்து குஞ்சை வரவழைச்சான்னு என்எஸ் கிருஷ்ணன் பாடுவான். பாடுற போது அந்தமாக பாடுவாங்க, குஞ்சு பொறிக்க வைத்த கோளாறுக்காரன்னு முட்டை ஒன்று பண்ண சொல்லுங்க பாப்போம், முட்டை ஒன்று பண்ண சொல்லுங்க அப்படின்னு பாடுவாங்க. அந்த மாதிரி அந்த முட்டை வந்ததற்கு பின்னாலே வேணுன்னா நம்ம அதிலேருந்து என்ன ஒன்றும் பண்ணலாமே தவிர முட்டையை நம்மளால் உற்பத்தி பண்ண முடியாது. எலும்பு தோல் நரம்பு எல்லாம் இருக்கிறது, அது இயல்பிலே இறைவனாலே படைக்கப்படுகிறது. படைத்த பின்னாலே நாம் ஏதாவது செய்யலாமே ஒழிய நம்மாலே படைக்க முடியாது. அப்படி இறைவன் படைத்திருக்கிறான். என்பு இருத்தி நரம்பு தோல் புக பெய்து இட்டு என்னை ஓர் உருவமாக்கி, உலகத்திலே உருவமாக்கி கொண்டு வெளியே வந்தான். அப்படி வந்தபோது என்ன செய்தானா, முன்பு செய்தவன் இன்பத்தை இருத்தினான், இன்பத்தை கொடுத்தான். இன்பத்தை கொடுக்கிற போது என்ன செய்தான் என்பதை அப்பர் சுவாமிகள் சொல்லுகிறார். முன்பிருந்த வினை தீர்த்திட்டு, இது சைவ சமயத்துக்கே உரிய சிறப்பான கொள்கை. முன்னை வினையின் முதலை களைந்து, எல்லாருக்கும் தெரியும் ஔவையாருடைய விநாயகர் அகவல். வினையை போக்குகின்ற தன்மை சைவத்திலே இருக்கிறது என்பதை அனைவரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். வேற மதத்திலே இல்லை என்று சொல்லுகிறார்கள். நமக்கு உடன் வருகின்ற மதங்கள் எல்லாம் கூட, சமயங்கள் எல்லாம் கூட கூட வந்து சற்று தூரத்திலே விலகி நிற்கிறதே ஒழிய இறுதியிலே போய் அந்த முடிவை சொல்லுகின்ற மதங்கள் இல்லை, சமயங்கள் இல்லை.
கடைசி வரைக்கும் போய் பழத்தை பறித்து தின்ற சமயம் தான் சைவ சமயம் என்று சொல்கிறோம் இல்லையா? இப்போது நாம் 36 தத்துவங்கள் சொல்கிறோம், 27 28 வைணவம் நின்று போயுது. கடைசி முடிவு வேணால் சொல்லலாம். ஆனால் இறுதி வரையிலே சென்று ஓரும் சித்தாந்தத்து உச்சியில் பழுத்த கனி என்று சொல்லுவது போல இறுதி வரையிலே போவது என்பதனால இன்பத்தை கொடுக்கிறது. இன்பத்தை கொடுத்த பின்னாலே என்ன செய்கிறது என்று சொன்னால் முன்பிருந்த வினையை நீக்குகிறது. அந்த வினை நீக்கம் வந்தால் பிறவா நிலை வரும் இல்லைங்களா? அது நமக்கு தெரிஞ்சது தான். வினைப்போகமே இந்த தேகம் கண்டாய், வினைதான் ஒழிந்தால் திரைப்போதும் இல்லாது கண்டாய் என்று சொல்லுகிற போது வினை நீங்கினால் பிறவாயாக்கை பெரியோன் நமக்கு பிறவாயாக்கை கொடுக்கிறான். அப்படி முன்பிருந்த வினை விட்டு என் உள்ளம் கோயிலாக்கி நினைப்பவர்தம் மனம் கோயில் கொண்டருளும் அம்பலத்து நிறுத்தனார் என்பது சேக்கிழாருடைய பெரிய புராண வாக்கு. அப்படி கோயிலாக ஆக்கி அதில் என்ன பண்ணாங்களாம், மனத்தை தூயதாக படைக்கிற போது அந்த தூய்மை எப்படி வரும் என்று சொன்னால் அன்பு இருந்தால் வரும். அதனாலே அன்பிருத்தி அடியேனை கூழாக்கொண்டு என்று பாடுகிறார். கூழாக்கொண்டு என்றால் கூழமை என்று ஒரு தொடர் தேவாரத்தில் வருகிறது. கூழ் என்பது எல்லாருக்கும் தெரிந்தது, உணவுன்னு அர்த்தம். ஏன் அதை கூழ் என்று சொல்லுகிறார்கள் என்றால் அற்பமாக எளிமையாக இருக்கிற உணவு ஆகையினாலே அதுக்கு கூழ் என்று பெயர். கூழ் என்றால் பொதுவாக உணவு தான். அமுதமாகிய உணவை கொடுத்தார், அது அற்பமாக இருக்கிறது என்று எண்ணி அதை கொடுத்து அருள் செய்த ஆரூரர். இவர் என்ன பண்ணியிருக்கிறார், சமணராக இருக்கிற போது உள்ளத்திலே இதை நினைத்து கொண்டிருக்கிறார். அதனால் இறைவன் எப்பொழுது நமக்கு உள்ளிருந்து உணர்த்துகிறான், உள்ளிருந்து அறிவுறுத்துகிறான், உள்ளே இருந்து அதை காணுகிறோம் என்ற எண்ணத்திலே இருக்கிறார். அதனாலே முன்பிருந்த வினை தீர்த்து என் உள்ளம் கோயிலாக்கி அன்பிருத்தி அடியேனை கூழாட்கொண்டு அருள் செய்த ஆரூரம் முன்பிருக்கும் விதியின்றி திருவாரூர் பெருமானிடத்திலேயே முன்னால் இருக்கிறதுக்கு முடியல. இப்போ என்ன ஆச்சு, முயல் விட்டு காக்கை பின் போனவாறே. இப்போ பின்னாலே வந்திருக்கிறேன், வந்து பிடிக்க முடியாமல் வருந்துகிறேன். ரொம்ப அருமையான உதாரணம் இந்த பழமொழி. முயல் விட்டு காக்கை பின் போனவாறே. முயல் காக்கை இரண்டும் மண்ணிலே இருக்கிற பொருள்கள், உலகத்திலே இருக்கிற பொருள்கள். வேட்டைக்கு போகிறவன் முயல் வேட்டைக்கு போவானே ஒழிய காக்கை வேட்டையாட போகிறதில்லை. முயல் பிடிக்க முடியலன்னா அது ஓடிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் பிடிச்சிடலாம். அது எங்கேயாவது ஒரு புதரில் வந்து யாரும் வரல அப்படின்னு அது ஒளியும், அதை பார்த்து கொண்டே போய் அதை பிடிக்க முடியும். காக்கை வேட்டையாட வேண்டும் என்று எண்ணினாலும் கூட அது தவறி பறந்து விட்டால் நம்மாலே பின்னாலே போக முடியாது. ஏன்னா அந்த இயல்பு வேறு, நம்முடைய இயல்பு வேறு. இது தரையிலே நடப்பது, நாம் தரையிலே இருக்கிறோம். அது ஆகாயத்திலே பறக்கும், நம்மாலே பறக்க முடியாது. இதை பிடித்தால் பயன்படுத்தலாம், அது பிடித்தாலும் பயன் இல்லாமல் இருக்கும். அதனால் இப்போ என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா, ஏதோ ஒன்று பிடிக்கணும் என்று சொன்னது போல, என்று செய்தது போல, ஏதோ ஒரு சமயத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லி சைவத்தை விட்டு சமணத்திலே வந்து இப்படி என்னுடைய நிலைமை ஆகிவிட்டது என்று சொல்லப்பட்டுகிற தன்மையினாலே அது என்ன ஆயிற்றுன்னா, கூழமை உனக்கு அடிமைத்திறம் செய்யாமல் அங்கே போய்விட்டதனாலே அது முயல் விட்டு காக்கை பின் போனவாறே என்று முன்னாலே இருந்த நிலை, முன்பிருந்த விதி, முன்பு உன் முன்னாலே இருக்க விதி இல்லை, இப்பொழுது எனக்கு அந்த விதி இருக்கிறது என்று பாடுகிறார் என்பதை பார்க்கிறோம். பெருவித்து பெருகுவித்து என் பாவத்தை பண்டெலாம் குண்டர்களிடம் சொல்ல கேட்டு உருகுவித்து என் உள்ளத்தின் உள்ளிருந்த கள்ளத்தை தள்ளி போக்கி அருகுவித்து பிணி காட்டி ஆட்கொண்டு பிணி தீர்த்தாரூரர். நாம் வேறு சமயத்தில் இருந்தாலும் பெருமான் நம்மிடத்திலே வந்து நமக்கு அருள் செய்கிறான். ஏன் என்று சொன்னால், யார் நமக்கு சித்தியாரில் ஒரு பாட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு, யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாகி அங்கே மாதுரு பாகனார்தாம் வருவர். ஏன்டா அவங்களாம் வரமாட்டாங்களா அப்படின்னா, அவங்களாம் பிறப்பாங்க, இறப்பாங்க, வினை செய்வாங்க, வினைனால் இன்னொரு பிறப்பு வருவாங்க. ஆதலின் அவையிலாதான் அறிந்து அருள் செய்வனன்றே என்று சித்தியார் சொல்லுகிறது. அதுபோல் நமக்கு முத்தி கொடுக்கிறது யார் என்றால் சிவபெருமான் ஒருவன் தான்.
சிவனலால் முத்தியில் சேர்த்துவார் இல்லை என்று ஒரு தொடரே இருக்குது நமக்கு. ஒரு ஒரு நிலையில் போய் இப்போது சென்னைக்கு போகிறேன் என்று வழி கேட்கிறேன். நான் கூட அங்கே அந்த பக்கம் தாங்க போகிறோம் வாங்க அப்படின்னு போகிறாரு. அவர் ஸ்ரீபெரும்புதூரோடு நின்றார், நான் இந்த பக்கம் போகணுங்க அப்படின்ட்டு, இப்படி போங்கன்ட்டு போயிடுறார். இன்னொரு திருப்பூர்வார் பூந்தமல்லி வரைக்கும் அப்படியே வழிகாட்டி போகிறவங்க கடைசி வரைக்கும் போகிறதுக்கு வராங்களான்னா வரமாட்டாங்க. ஏன் என்று சொன்னால் அவங்க கடைசி வரைக்கும் போகிறவங்க இல்லை, வழியில் வர்றவங்க. இந்த ரயிலில் வர சிநேகம் அப்படின்றாங்களே அதுபோல். அதனாலே முத்தி கொடுக்கறது யாருக்கு என்று சொன்னால் சிவபெருமானுக்கே உள்ள தகுதி. அவன் அதனால்தான் பின்னால் திருவாசகத்தை சொன்னார், சிவனலால் முத்தியில் சேர்த்துவார் இல்லை என்று சொன்னார். அது சொல்கிறார், முன்பு இருக்க விதி இல்லை பின்பு இருக்கிறேன். அது எது போல என்று சொன்னால், தேவையான முயலை விட்டுவிட்டு தேவையற்ற காக்கை பிடிப்பதற்கு நான் முயன்றது போல என்று சொல்லுகிறார். அதுக்கு அடுத்து சொல்கிறார், உள்ளத்தின் உள்ளிருந்த கள்ளத்தனை போக்கி அருகுவித்து பிணிகாட்டி, நான் மேல் வரி விட்டுட்டேன், பிணிகாட்டி ஆட்கொண்டு பிணிதீர்த்த ஆரூரர். இறைவன் என்ன பண்ணியிருக்கிறான், உள்ளத்தின் உள்ளே இருக்கிற கள்ளம். எல்லாருக்கும் மனதிலே இருட்டு இருக்கிறது. இருட்டு ரெண்டு காரணங்களாலே வரும். அறியாமையினாலேயும் வரும், அறிவிக்க ஆள் இல்லாமையினாலேயும் வரும். நாமே அறியாமையில் இருக்கிறோம், அது சரி என்று அறிவிப்பதற்கு ஆள் இல்லை என்றால் அப்பொழுது அந்த கள்ளம் இருக்கும். அந்த உள்ளத்தில் இருக்கிற கள்ளம் யாராலே நீங்கும் என்று சொன்னால் இறைவன் திருவருளாலே நீங்கும். இப்போ நம்ம கொடிக்கவி போன்றவற்றெல்லாம் பார்க்குறோம். ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம், அதை பார்க்குறோம். இருட்டும் வெளிச்சமும் ஒரே இடத்துல தான். இப்போ நல்ல வெளிச்சத்தில் உட்காந்துருக்குறோம், திடீர்னு இருந்து இந்த கரண்ட் கட் ஆச்சுன்னா இருட்டு வந்துடுது. அப்போ யார் போய் இருட்டை கூப்பிட்டது? வெளிச்சம் இல்லை நீ வாழ்னு, இங்கே தான் இருக்கிறது. அதனுடைய ஆற்றல் குறைந்திருக்கிறதுனாலே, இந்த வெளிச்சத்தினுடைய ஆற்றல் அதிகமாக இருக்கிற காரணத்தினாலே இருட்டு தெரியவில்லை. இந்த ஒளி தானாக மழுங்கி போகுமானால், நின்று போகுமானால், அது இருக்கிறது வெளிப்பட்டு தோன்றுகிறது. உள்ளத்திலே இருளும் இருக்கிறது, ஒளியும் இருக்கிறது. உலகத்திலேயும் இருளும் ஒளியும் ஒன்றாக இருக்கிறது. ஒன்று மேலிடின் ஒன்று ஒளிக்கும், அப்படிதான் சொல்கிறோம். அதே மாதிரி ஔவையார் அகவல்ல சொல்கிறார், எல்லாத்துக்கும் ரெண்டும் ஒன்று, ஒரு இடம்தான் அப்படின்னு. அதுபோல் உள்ளே இருக்கிற ஒளி போகாத காரணத்தினாலே உள்ளத்தின் உள்ளிருந்த கள்ளத்தை இறைவன் நீக்கி, கள்ளத்தை தள்ளி போக்கி அருகுவித்து பிணிகாட்டி ஆட்கொண்டு. இறைவன் என்ன பண்ணானா, பிணிகாட்டி ஆட்கொண்டு பிணிதீர்த்த ஆரூர். ரொம்ப அழகாக சொல்கிறார். பிணியை காட்டினான், பிணியை தீர்த்தான். அவன் யார் என்று சொன்னால் ஆரூர். பிணியை காட்டியது என்று முதல்ல பிணியை சொல்லுகிற போது அது சூலை நோய். பிணி என்று ரெண்டாவது சொல்லுகிற போது மும்மல நோய். உடம்புக்கு
நம பார்வதி பதையே. பெருமாள் இதில் என்ன சொல்றார்? அறம் இருக்க மரம் விலைக்கு கொண்டவாறே என்று சொல்லுகிறார். அப்படி சொல்கிற போது இறைவன் எப்படி நம்மை ஆட்கொண்டான், தன்னை ஆட்கொண்டான் என்று சொல்லுகிறார். பிணி காட்டி ஆட்கொண்டு பிணி தீர்த்த ஆரூரர் என்று சொல்லுகிறார். முதல்ல இருக்கிற பிணி சூளை நோய், ரெண்டாவது இருக்கிற பிணி மும்மல பிணி. சூளை நோய் கொடுத்தார், பின்னாலே மரத்தினாலே வருகின்ற துன்பங்களையெல்லாம் நீக்குகின்ற மலநோய் நீக்கம், மும்மல நீக்கம் என்று சொல்வது போல் அதை நீக்கினார். அது எது போல இருந்ததா? அறம் இருக்க மரம் விலைக்கு கொண்டவாறே. அறம் என்றைக்கும் இருக்கிறது, மரம் இருக்கிறது. நல்லோர்கள் மரத்தை தேட மாட்டார்கள், மற்றவர்கள் தேடுவார்கள். நல்லவர்கள் எல்லாம் அறத்தை தேடுவார்கள். அங்கே சொல்லுகிறார், பாவத்தை பெருகுவித்தான், அதாவது பெருகுவித்து என் பாவத்தை பெருகச் செய்து. ஏன்னு சொன்னால், அழுக்கான துணியை அழுக்கேற்றி துவைப்பது போல என்று சொல்லுகிறோமே, அந்த விதியை சொல்லி பாவத்தை பெருகுவித்து, பண்டரெல்லாம் நான் பிணிநோயிலே இருந்தேன். அது எப்போ? சமணர்களோடு இருந்தபோது அவர்கள் சொல் கேட்டிருந்தது. அதனாலே என்ன பண்ணான்? பிணியை வர வைத்தான். அந்த பிணி வந்ததினாலே அதை விட்டு வெளியே வந்தார். அப்புறம் சைவத்தை சார்ந்தார், அது பிணியை போக்கியது. பிணி காட்டி ஆட்கொண்டு பிணி தீர்த்த ஆரூரதம் அருகிருக்கும் விதியின்றி. முன்னாலே எனக்கு அவரோடு இருக்கிற வாய்ப்பு இல்லை, அதனாலே அறம் இருக்கிறது தெரிந்தே மரத்தை கொண்டது போல என்னுடைய நிலைமை ஆயிற்று என்பதை சொல்ல வருகிறவர் அறம் இருக்க மரம் விலைக்கு கொண்டவாறே என்று பேசுகிறார். அடுத்ததாக கொஞ்சம் செய்தியை விரைவாக சொல்லணும். குண்டனாய் தலைபறித்து குவிமுலையார் நகைநாணாது உழிதருவேனை. பல இடங்களில் இந்த பதிகத்தில் உழிதறுதல் என்ற வார்த்தை வருது. உழிதறிதல் என்றால் திரிதல் அர்த்தம், சுத்திங்கிறதுன்னு அர்த்தம். குண்டனாய் தலைபறித்து நாணாது உழிதருவேனை பண்டமா படுத்தென்னை பால் தலையில் தெளிவித்து தன் பாதங்காட்டி தொண்டெலாம் இசைபாடத் தூமுறுவல் அருள் செய்யும் ஆரூரரை பண்டெலாம் அறியாதே பனி நீரால் பாவை செய்ய பாவித்தேனே. அதுதான் பழமொழி. பனி நீரால் பாவை செய்தல். பனி நீர் அது கையில் எடுக்க முடியாத தண்ணீர், அப்படியே அதை எடுத்து அதிலிருந்து ஒரு பதுமை செய்யலாம் என்றால் அது எப்படி இயலாத காரியமோ அதுபோல ஆயிற்று என்பதை சொல்லுகிறார். குண்டன் அது இவரும் எழுதியிருக்கிறாரு. பல பதிப்பில் பறவை பறவைன்னு தான் போட்டுக்கிறாங்க. இவர் என்ன எழுதுகிறாரு? பறவை என்பது ஏற்புடையதியல் கொள்கை அப்படின்ட்டார். பறவை இல்லை, அது பாவை தான் இருக்கணும். பாவைன்னா பதுமை, பொம்மை. அதில் இவர் என்ன சொல்கிறார்? இவர் குறிப்பு எழுதுகிற போது பாவை பறவை என்னும் பாடம் பொருந்துமேல் கொள்கை அப்படின்னு எழுதிட்டார். அது பொருந்தாதுன்னு அர்த்தம். அதையா நாம் சொல்லணும், உனக்கு இஷ்டமாக தான் வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி எழுதிட்டு போகிறாரு. அதாவது குண்டனாய் தலைபறித்து நின்று உண்கின்ற அமன் கையர் தலைபறித்து உண்பர், அதெல்லாம் நிறைய சொல்கிறோம். காரணம் என்னென்னா, அது ஏன் சிரைத்து கொள்ளக்கூடாதா என்று சொன்னால், கத்திப்பட்டால் மறுபடியும் முளைக்கும், அது ஒன்றா எடுத்துட்டா வராது அப்படின்ற ஒரு கொள்கை. அதனால் தலைமயிரை பறித்து உண்பவர்கள் என்று சொல்லுகின்ற செய்தி இருக்கிறது. அந்த மற்றவங்கள்லாம் பார்க்குறாங்களாம், அதுக்கு நானாவது இவர் வெளியே நடக்கிறாராம். திகம்பரர்கள் என்று ஒரு பேர் உண்டு இல்லையா, அது சொல்லுகிறார். அப்படி திரிவேனை பண்டமாப்படுத்து, என்னை ஒரு பண்டமாக ஆக்கி. பண்டம் என்றால் பொருள். பொருளல்லவற்றை பொருளுடையவாக செய்கின்ற பொருள் அல்லது இல்லை பொருள் என்று வள்ளுவர் சொன்னது போல, என்னையும் ஓர் பொருளாக்கி ஆட்கொண்ட சிவபெருமானை பற்றி பாடுற போது என்னையும் ஒரு பொருளாக்கின்றார். அப்படி இல்லைன்னு விலகி போனது அதை பொருளாக ஆக்கி பெருமான் ஆட்கொள்ளுகிறார். அதனால பண்டமாய் படுத்து என்னை, படுத்தா என்ன பண்ணாங்களா? பால் தெளித்து என்று சொல்லுகிறார். பால் தெளித்து என்பது பஞ்சகவியத்தினாலே புனிதமாக்குவது என்று ஆசிரியர் குறிப்புரை எழுதுகிறார். பஞ்சகவியம் தெரியும், பால், தயிர், நெய், அதோட கோமியம், கோமலம், கோசலம் என்று ரெண்டு சொல்கிற வழக்கம். பெரும்பாலும் இப்போது
அந்த கோசலத்தோடு நின்று விடுகிறதே தவிர கோமலத்தை எடுக்கிறது இல்லை. அது எல்லாம் சேர்த்தாதான் பஞ்சகவ்யம் என்று பெயர். அது தலையிலே தெளித்தால் புனிதமாக்குதல் என்று அர்த்தம். இதுவரையிலே புனிதம் இல்லாமல் மனிதனிலே ஏற்பட்டவராக இருந்த அவரை மனிதத்தை புனிதமாக்கினார் என்பதற்கு அந்த வார்த்தை சொல்கிறார் என்று எழுதுகிறார். பால் தலையில் தெளித்து தன் பாதங்காட்டி, அதாவது இறைவனுடைய திருவடி ஆழ்தான் பட்டமையால் அப்படி காட்டுகிறார் என்ற செய்தியை சொல்லுகிறார். பண்டெல்லாம் அறியாதே, எதை அறியலை அப்படின்னா அருள் செய்யும் ஆரூரர். சிவபெருமான் நமக்கு அருள், திருவாரூரில் பாடுறதுனால ஆரூரன் சொல்கிறார், வேறு ஊரில் பாடினா அந்த பேரை சொல்ல போகிறார். இறைவன் நமக்கு அருள் செய்கின்றவன், இறைவன் ஒருவனாலே தான் முக்தி அளிக்க முடியும் என்பதை பண்டெல்லாம் அறியாதே. எப்படி ஆயிற்று என்று சொன்னால், பனி நீரால் பாவை செய்யப்பட பாவித்தேன். பனி நீரை கொண்டு ஒரு பொம்மை செய்ய வேண்டும், பதுமை செய்ய வேண்டும் என்று எண்ணினேன், அது இயலாமல் விட்டுவிட்டேன் என்று அந்த பழமொழி சொல்லுகிறார். அதாவது இன்னொரு இடத்துல நமக்கு நல்லா தெரியும், நானார் என் உள்ளமார் ஞானங்களார் என்னை யார் அறிவார் வானோர் பிரான் என்னை ஆண்டிலனேல். அப்போ இறைவனே வந்து ஆட்கொண்டாலொழிய நம்மாலே முயன்றாலும் முடியாதது இருக்கிறது என்பதுதான் இங்கே பண்டமா படுத்து என்னை பால் தெளித்து ஒரு பொருளாக்கி ஆட்கொண்டார் என்று சொல்லி, அதனால அது தெரியாமல் சமணத்தில் இருந்ததுனால இது எது போல இருந்தது என்றால் பனி நீரில் பொம்மை செய்யணும்னு நினச்சது போல அப்படின்னு சொல்லுகிறார். அதாவது சிவநெறி தவநெறி என்றெல்லாம் சமயத்தை சைவத்தை சொல்லுகிறோம், அது முத்தி தருவது. அது அல்லாத நெறியெல்லாம் முத்தி தருவது அல்ல என்பது பல இடங்களில் சொல்கிறோம். சமணத்தில் எவ்வளோ நிறைய கொள்கைகளை அப்பர் சுவாமிகள் சொல்கிற மாதிரி யாரும் சொல்கிறது, ஏன்னா அதிலே இருந்து பழகியவர். அதனால் அல்லாத பிரிவுகளெல்லாம் முத்தி தருவது அல்ல என்பதனாலே இதுவரையிலே அவநெறியிலே இருந்தேன், தவநெறிக்கு வரவில்லை, இப்பொழுது வந்திருக்கிறேன், அது பாவை செய்வதற்கு பனிநீரை கொண்டது போல என்று சொல்லுகிறார். அடுத்த பாடலில் சொல்கிறார், அந்த பழமொழியை மட்டும் சொல்லுகிறேன். ஏதன் போர்க்கு ஆதனாய் அகப்பட்டேனே என்று சொல்லுகிறார். ஏதன் போர்க்கு ஆதனாய் அகப்பட்டேனே என்ன ஆயிற்று என்பதை மேலே சொல்கிறார். முதல்ல துன்னாகத் தோனாகி துச்சனச்சொற் கேட்டு தோர்வாய்க்கொண்டு என்னாகத் திரிந்து நெக்குருக ஏற்றியிட உண்டு ஏழையேன் நான் பொன்னாகத் தடியேனை புகப்பெய்து பொருட்படுத்த ஆரூரன். நான் சமண சமயத்திலே போய் எல்லா தீய நெறிகளையும் மனத்திலே வாங்கி என்ன இருந்தேன், இங்கு பிரிந்து கொண்டிருந்தேன். பிரிதல் என்றால் ஊர் சுற்றுதல், பயனில்லாமல் இருக்கிற வேலை என்று எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருந்த ஏழையேன் என்று சொல்லுகிறார். ஏழை என்பதற்கு எத்தனையோ பொருள், அதில் அறிவில்லாதவன் என்று ஒரு பொருள். ஏழை என்றால் வறுமைன்னு அர்த்தம், ஏழை என்றால் பெண் என்று அர்த்தம், ஏழை என்றால் அறியாதவன் என்றும் ஒரு அர்த்தம். இங்கே ஏழையேன் என்பது அறிவற்றவன் என்று இருக்கிறது என்று பொருள்படுகிறது. அப்படி என்னுடைய உடம்பையே திருத்தினார், பொன்னாக திரித்து இங்கு அடியேனை அந்த வாழ்க்கையிலே புகச் செய்து பொருட்படுத்தி என்னை ஒரு பொருளாக ஏற்றுக்கொண்டான். அப்படிப்பட்ட பெருமானை என் உள்ளத்திலே இருக்கின்றவன், அவன் இருக்கிறான் என்று தெரியாமல் வீணா போய் சண்டைக்கு போனது போல. ஏதன் ஆதன் என்று ரெண்டு சொல் இருக்குது. அதில் ஆதன் என்றால் அறிவில்லாதவன், ஏதன் என்றால் காரணம் இல்லாமல் சுத்துறவன். அப்படி போய் சண்டையில் அகப்பட்டு கொண்டது போல் ஆகிவிட்டது என்று சொல்லுகிறார். அதனால் இறைவன் யார் என்பது சொல்லுகிறார். நினைப்பவர் மனங்கோயில் கொண்டா கோயிலா கொள்பவன் என்றெல்லாம் வருகிறது அல்லவா, அப்படிப்பட்ட இறைவனை நினைக்காமல் போனேனே என்று சொல்லுகிறார். அதனால்தான் உடலிடங்கொண்டாய் இதற்கு ஒரு கைமாறியிலன் என்று மாணிக்கவாசர் பாடுறது போல, பெருமான் செய்ய வல்லவன், நான் அவனை கவனிக்கவில்லை, சமணத்திலே இருந்து பாழ்பட்டு போனேன் என்று சொல்லுகிறார். அதுக்கு அர்த்தம் சொல்லுகிறார், பப்போதி பவனானாய் பறித்ததொரு தலையோடே திரிதர்வேனை ஒப்போட ஓதுவித்து என் உள்ளத்தின் உள்ளிருந்து அங்கு உறுதி காட்டி அப்போதைக்கு அப்போதும் அடியார்கட்கு ஆரமுதாம் ஆரூரரை. ஆரூரர் தன்மையை சொல்லுகிறார். அவர் எப்படிப்பட்டவர், அப்போதைக்கு அப்போதும் அடியார்கட்கு ஆரமுதாம், நினைக்கிற போதெல்லாம்
பெருமான் அமுதம் போல இருக்கிறான். அவனை நினைத்தால் அவன் நம்மை ஆட்கொண்டு அருள் செய்கிறான். ஆனால் நான் என்ன பண்ணேன், பப்போதி பவனாய் பறித்து ஒரு தலையோடே திரி தருவேன். பப்பு ஓதின்னா பரபரப்போடு அர்த்தம். நமக்கு சிவபோகசாரத்தில் அந்த வார்த்தை வரும், பரபரக்க வேண்டாம் பலகாலம் சொன்னேன். அந்த பரபரப்பு என்பது தான் பப்புன்னு வருது. திருவாசகத்தில் மாணிக்கவாசகம் பாடுறார், பப்பர வீட்டிலிருந்து உணரும் நின்னடியார். பப்பர பரபரப்பு நீங்க என்று தான் அதுக்கு உரை எழுதுகிறார்கள். அது மாதிரி பப்பர என்றால் பரபரப்பு நீங்க, பப்பு ஓதி அப்படின்னா பரபரப்பாக சொல்லி அவசரத்தில் ஏதோ ஒன்று சொல்லிட்டு, பவனனாய், பவனன் என்றால் நிறைய பேர் அதுக்கு உதாரணம்லாம் சொல்லி ஜெயினன் என்று பொருள் என்று சுருக்கமாக கட்சியாக முடிக்கிறார். பவனன் என்றால் சைனன், சமணன். அப்படி சமணனாக இருந்து பறிக்கின்ற தலையோடு இருந்து ஒப்போட ஓதுவித்து ஓமை இல்லாமல் நான் தான் படித்திருக்கிறேன் என்று சொல்வது போல சமண நூல்களை காட்டி, அதுக்கப்புறம் என்னாச்சு, உள்ளத்தில் இருக்கிற இருளை நீக்கினதாலே ஒளி பிறந்து சைவம் தெரிந்தது. உள்ளத்தின் உள்ளிருந்து அங்கு உறுதி காட்டி அப்போதைக்கு அப்போதும் அடியார்களுக்கு ஆரமுதாம் ஆரூரர். ஆரூரர் எப்படிப்பட்டவர், அடியார்களுக்கு அமுதம் போன்றவர். அமுது ரொம்ப அருமையான சொல்லாட்சி, அது அதை விளக்கிறார். அமுது, ஆரமுது, ஆறாமுது என்று மூன்றாக சொல்லி அது பின்னாலே வருகிறவர் வேறு விளக்கம்லாம் சொல்லுகிறார்கள். அமுது என்பது அமிர்தம் என்ற சொல்லினுடைய திரிபு. அமிர்தம் என்பது வடமொழி சொல். மிருதம் அதற்கு எதிர்ப்பதும் அமிர்தம். மிருதம் என்று சொன்னால் மரணம் என்ற அர்த்தம். மிருத்யு சஞ்சீவினி, மிருத்யு, மிருதம் என்பதெல்லாம் வடமொழி சொல். அதற்கு மரணம் என்று பெயர். மிருதம் அதை நீக்குவது எதிர்ச்சொல், ஆ போட்டால் அமிர்தம், மரணத்தை நீக்குவது. அமுது என்பது அதனுடைய திரிவாக சொல்லப்படுகின்ற தமிழ்ச்சொல். அவன் அமுதாக இருக்கிறான் அப்படின்னா மரணம் நீக்குவனாக இருக்கிறான். அது மட்டும் இல்லை, நம் உள்ளத்திலே எப்போதும் இருந்து வாழ்வித்து கொண்டிருக்கிறான். அவன் எப்படிப்பட்டவன், ஆரமுது. ஆரமுது என்று சொன்னால் நிறைந்திருப்பது. கொஞ்சம் இல்லை, இப்போ ஒரு பந்தியில் போகிறோம், விருந்தில் பரிமாறுறாங்க, பாயசம் கொடுக்குறாங்க, இன்னொரு தடவை கேட்குறேன் நல்லா இருக்குது கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லி அமுதம் கொடுத்துட்டு இதுக்கு மேலே கிடையாது அப்படின்னு சொன்னால் அது கொஞ்சம் வெறுப்பை தட்டும். அவங்க கேட்டு கொடுக்கலைன்னு சொன்னால் நமக்கு கொஞ்சம் வெறுப்பாக இருக்கும். பெருமான் அப்படி நிறைந்த அமுதாக என்றைக்கு இருக்கிறான், அவன் ஆரமுதாக இருக்கிறான். ஆரமுதா மட்டும்தான் இருக்கிறான்னா ஆறா அமுதாகவும் இருக்கிறான். ஆறா அமுது என்று சொன்னால் திகட்டாத அமுது. சில பொருள்களை தொடர்ந்து பயன்படுத்தினால் வெறுத்து போகும். சில பொருள்கள் தானே விலகி போகும். சில பொருள்களை நாமே விலக்கி விடுவோம். இவன் நீங்காத அமுதமாக ஆறா அமுதாக என்றைக்கும் இருக்கிறான். இறைவன் எப்படி இருக்கிறான், அமுதாக இருக்கிறான், ஆறமுதாக இருக்கிறான், ஆறா அமுதாகவும் இருக்கிறான் என்று சொல்லி அதை இவர் மாணிக்கவாசன் அங்கண் அமுதை அடியார்கட் அங்கண் அரசை அடியவங்கட்கு ஆரமுதை நங்கள் பிரானை பாடி நலந்துகிழ என்று திருவாசகத்தில் மாணிக்கவாசர் பாடுறார். அந்த வகையிலே அமுது, ஆரமுது, ஆறா அமுதாக இருக்கிறான் என்பதனாலே இவர் என்ன பண்ணுறார், அந்த ஆறா அமுதனை இருட்டறையில் மலடு கறந்து எய்த்தவாறு ஆனேன். இதில் ஒரு வேடிக்கையான உதாரணத்தை சொல்கிறார். மலடு என்பது கறவை இல்லாத மாடு. வெளிச்சத்தில் கறந்தாலே அது மாடு கறக்காது. கன்றுக்குட்டி இல்லை, அது கறக்காத மாடு. அப்படி ஆகிப்போச்சு. வெளிச்சம் இல்லாத இடத்துல இருட்டறையில் போய் இருக்கிறார். மாடு இது கறவை மாடா கறக்காத மலடு மாடான்னு தெரியல. இவர் என்ன பண்ணார், மடியில் கையை வச்சு கறக்கிறார். கறக்கிற போது சில மாடுகள், அது கிராமத்திலிருந்து பார்த்தவங்களுக்கு தெரியும், சில மாடு உடனே பால் பீர்வு விடாது. கன்றுக்குட்டி ஊட்டினாலும் அந்த கண்ணுக்குட்டி குட்டியை எட்ட கட்டினாங்கன்னா பேசாமல் இது நிற்கும். இந்த மாட்டிடை என்ன பண்ணால் இழுத்து இழுத்து பார்ப்பான், வராது. கொஞ்சம் நேரம் பொறுத்து எழுந்து விட்டுட்டு மறுபடியும் கறப்பான், அப்போ தான் வரும். அந்த மாதிரி கன்றுக்கு மட்டும் கொடுத்து மற்றவர்கள் கொடுக்காத நிலையிலையும் சில மாடுகள் இருக்கிறது. கறக்காமே இருக்கிற மாடு மலடு. அது வெளிச்சத்தில் இருந்தால் இது மலடா கறக்கிற மாடான்னு தெரியும். இருட்டில் போய் உக்காந்துக்கிட்டு ஏதோ ஒரு மாட்டை வச்சுட்டு மடியில் பால் கறக்கலான்னு சொல்லி பால் யானத்தை வச்சுட்டு இருந்தால்
கறக்க 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 கை வலிக்கிறதே ஒழிய பசு மடியிலிருந்து பால் வரவில்லை. அதனால் அவர் என்ன பண்ணாராம், அந்த மாதிரி பயனில்லாத சமயத்திலே சேர்ந்து நான் என்ன பண்ணேன், மலடு வைத்து வாய் வைத்து உறிஞ்சினாலும் கொடுக்காமல் இருக்கிற அந்த மாட்டில் மலடு கலந்து, அதுவும் இருட்டறிலே கலந்து நான் இழைத்து போனேன். சமண சமயத்திலே இருந்து பயன் கிடைக்கும் கிடைக்கும் என்று சொல்லி பயனில்லாமல் வந்ததுதான் மிச்சம் என்பதை அந்த பழமொழி மூலமாக விளக்குகிறார். அதுக்கு அடுத்ததில் விளக்கிருக்க மின்மினி தீக்காய்ந்தவாறே என்று ஒரு உதாரணத்தை சொல்லுகிறார். ஆரூரர் என்ன செய்தார் என்று 3வது வரியில் அந்த பாட்டில் சொல்கிறார். மதிதந்த ஆரூரர் ஆரூரில் வார்த்தேனை வாய்மெடுத்து பருகி உய்யும் விதியின்றி என்ன பண்ணுறாராம், சிவபெருமான் அமுதம் கொடுக்கிறவன், தேனாக இருக்கிறவன், தேனாய் இந்நமுதமுமாய் சித்திக்கும் சிவபெருமான் அப்படின்னு படிக்கிறோம். அவன் என்ன பண்ணுற, பெருமான் மதி தந்தான் என்கிறான். இந்த மதி என்பதற்கு உரையாசிரியர் எழுதுகிறார் சிவஞானம் என்று எழுதுகிறார். ஏன்னா அறிவு என்கிற போது மேம்பட்ட அறிவு சிவஞானம், பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம் என்று பெரிய புராணத்திலே சேக்கிழார் சொல்வார். இந்த பால் குடித்த உடனே பெருமான் ஞானசம்பந்தருக்கு எப்படி ஆயிற்று என்று. அந்த மாதிரி இந்த மதி என்பது சிவஞானம். அந்த சிவஞானம் தந்த ஆரூரில், ஆரூர பெருமான் வீற்றிருக்கிற அந்த ஊரில் அவர் யார் என்று சொன்னால் வார்த்தேன். சிவஞானத்தை அவன் என்ன பண்ணாங்க, பாலை இன்னமுதத்தை குழைத்து ஊட்டு என்று பெருமாட்டி கட்டளையிட்டார் என்று பார்க்கிறோம். அப்போது தேன் உள்ளவன் தானே அதை சொல்ல முடியும். அதை அழகாக சொல்கிறார். வார்த்தேனை வாய்மெடுத்து பருகி உய்யும் விதியின்றி. அவர் மதி கொடுத்தார், எனக்கு விதி இல்லாமல் போய்விட்டது. இப்போது முன்னால் வச்சிருக்கிற பொருள் என்னான்னு தெரியாதே, பார்க்காத போயிடுறோம்ல. உனக்காக அங்கே ஒன்று வச்சுருந்தேன் எடுத்துக்கிட்டியா அப்படின்னா, வச்சுருந்தீங்களா, நான் பார்க்கலையே அப்படின்னு திரும்பி வந்து அது இருக்க போகிறதில்ல. அதுபோல் சிவஞானம் கொடுத்தார், அந்த சிவஞானத்தினாலே இவர் முழுமையாக பயன்படுத்தி கொள்ளலாம். ஏன்னா அங்கே படிக்கிற போது எல்லா நூல்களையும் படிக்கிறார்னு முதல்ல வருது. நல்லாறு தெரிந்துணர நம்பர அருளாமையினால் கொல்லாமை மறைந்துரையும் சமன் சமயம் கூறுவார்னு சொன்னார். அப்போது சமயங்களின் ஆனவற்றின் நல்லாறு தெரிந்துணர என்று அதுக்கு முன்பாட்டு, எந்த சமயம் என்ன சொல்லுகிறது, எந்த சமயம் என்ன சொல்லியிருக்கிறது அப்படின்னு படிக்கிறார். ஏன் அதை படித்தார் அப்படின்னா, நில்லாத உலக இயல்பு கண்டு நிலையா வாழ்க்கை அல்லேன் அப்படின்னு சொல்கிறார் சேக்கிழார். என்ன ஆயிற்று, வரலாறு தெரியும். திலகவதியார் பிறந்தார், கொஞ்ச நாள் பொறுத்து திருநாவுக்கரசர் பிறந்தார். அதெல்லாம் சொன்ன நிறைய நேரம். அப்படி போன போது திலகவதியாரை பெண் பார்த்தார்கள். கலிப்பகை நாயனார் போர்க்களத்துக்கு போக வேண்டிய அவசியத்தினால் சேனாபதியாக அவர் போயிட்டார். போனவர் அங்கேயே செத்து போட்டார். அவர் போர் செய்து கொண்டிருக்கிற போது இங்கே அப்பா இறந்தார். அப்பா இறந்தனால அம்மா நானும் இறந்தவரேன்னு கூட போயிட்டாங்க. அங்கே போய் மாமா இறந்தார். இந்த அம்மா என்ன பண்ணாங்க, உடனே நான் இறக்க போகிறேன்னாங்க. அங்கே வார்த்தை சேக்கிழார் ரொம்ப அழகாக சொல்கிறார். என்னையும் அத்தனும் அவர்க்கே எனை கொடுக்க இசைந்தார்கள் ஆதலினால் இந்த உயிர் அவரோடு இசைவிப்பன். கணவனா அவரை வரித்து விட்ட காரணத்தினால அவர் செத்தார், நான் ஜாவரேன்றார். அப்போ தான் இவர் சொல்கிறார், அன்னையும் அத்தனும் இறந்த பிறகு உன்னையும் முன்னை உனைத்த நான் துதிக்க பெறுதலினால் உயிர் தரித்தேன். என்னை இனி தணிக்கை விட்டு ஏகுவீரெனில் யானும் முன்னம் இறந்து இறப்பேன் என மொழிந்து இடரில் மூழ்கினார் அப்படின்னு சேக்கிழார் பாடுறார். எல்லாம் போயிட்டாங்க, நீங்கள் இருக்கிறீங்களேன்னு தான் இருக்கிறேன், நீங்கள் போகிறீங்கன்னா உங்களுக்கு முன்னால் நான் போகிறேன் அப்படின்னார். அப்போ தான் நிலையாமை என்பது என்ன என்று அவருக்கு தெரிகிறது. உலகம் நிலையாதது. அப்போ எது நிலைத்த சமயம், அதை தேடுறது தான் எல்லா புத்தகத்தையும் படிக்கிறார். எல்லாத்தையும் படிக்கிற போது ஒன்று ஒன்று இருக்கிற கொள்கையை பார்க்குறார். இந்த கொல்லாமை என்ற எண்ணம் தான் அவரை ரொம்ப ஈர்த்து விட்டது. அதனாலே அந்த ஈர்ப்பிலே ஒரு ஏறக்குறைய ஒரு 50 ஆண்டுகள் அங்கே இருந்திருக்கிறார். ஏன்னா திலகவதியாருக்கு 12 வயதில் திருமணம் ஆரம்பித்தது. இவர் 7 வயசு 8 வயசு சில முறையாண்டு அகன்றதின் பின் பிறந்தார்னு பாடுறார். இவர் 8 வயசில் இருக்கிறவர் 50 வயசு வரைக்கும் அங்கே உட்காந்துருக்கிறார். 40 வருஷத்துக்கு மேலே சமணத்தில் இருக்கிறார். அதுக்கப்புறம் வந்த பிறகு தான் அந்த அனுபவத்தை எல்லாம் பாடுறார். அது சொல்லுகிறார், கதியொன்றும் அறியாதே கண்ணழல தலைபறித்து கையில் உண்டு
பதியொன்று நெடுவீதி பலர் காணா நகை நாணாது ஒழி தருவேன். ஊர் புறா சுத்திங்கிறேன், கையில் ஏற்று உண்ணுகிறேன். கையில் உண்ணும் அம்மன் கையர்னே பாடுவார் தேவாரத்தில் ஞானசம்பந்த பெருமான். அப்படி இருக்கிறவனு பதி ஒன்று நெடுவீதி பலர் காண, ஊரில் இருக்கிறவங்களாம் பார்த்து சிரிக்கிற மாதிரி திரிகின்ற என்னை மதி தந்தாய். ஆரூரிலே வார் தேனாக இருக்கிறாய், உன்னை வாய்மடுத்து பருகி உய்யும் விதியின்றி. ஏன்னா தேன் என்பது என்றும் இன்பம் தருவது. அதனால்தான் மாணிக்கவாசர் பாடினார், துணை உள்ளதோர் பூவினில் தேன் உண்ணாதே, அனைத்தெலும்பும் காண்தொரும் நினைக்குந்தரும், அனைத்தெலும்பும் உள்நெக நெக்கு சென்று உதாய் கூத்தும்பி. ஆனந்தத்தேன் சொல்கிறான் அவன். அங்கே போன்னு சொன்னார். அதை சொல்கிறார் இங்கே, வார்த்தேனை வாய்மடுத்துனா நிறைய குடிக்கிறது. நம்ம சிப் பண்ணுறோன்ற அது இல்லை, நிறைய குடிக்கிறது. அந்த தேன் என்றாலே ஒரு இன்பம் வரும். அதான பாரதியார் பாடினார், இன்ப தேன் வந்து பாயுது காதில் இல்லைன்னார். வாயில் வரல அவருக்கு, கேட்குற போதே தேனாக நிற்கிறது. தேனாய் என் அமுதமுமாய் சித்திக்கும் சிவபெருமான். அதனால் வார் தேனை வாய்மடுத்து பருகி உய்யும் விதியின்றி. இவ்வளவு நாள் அந்த சமணத்தில் இருந்து விட்டேன், மதியிலேன் விளக்கிருக்க மின்மினித்தி காய்ந்தவாறே. மின்மினி தீ நல்லா தெரியும் உங்களுக்கு. கந்தபுராணத்தில் அருமையான உதாரணத்தை இந்த உதாரணத்தை வச்சு சொல்கிறார். அது கூட்டில் கொண்டு போய் மின்மினின்னு நினச்சி நெருப்பு கொண்டு வச்சுட்டு கூடு அழிஞ்சு தூக்கணாங்குருவி செத்தது போல வீரவாகு தேவரை சிறையில் போய் வீரவாகு தேவரை பார்க்குற போது அவர் நினச்சி பார்க்குறார். சயந்தெல்லாம் இருக்கிறத பார்த்துட்டு தூக்கணாங்குருவி தன்னுடைய கூட்டில் இந்த தீப்பொரிய மின்மினி பூச்சி என்று வைத்து அது கூட எரிஞ்சு அழிந்தவாறு சோரன் அழிய போகிறான்னு சொல்கிற போது கச்சோதம் தன்னை உய்த்து குருகுற்று மாய்ந்த கதை போல் அப்படின்னு வரும். மெய்ச்சோதி தங்கு சிறுகொள்ளி தன்னை விறகின்மை கொண்ட குறுகார் கச்சோதம் என்று குறுகுத்து மாண்ட கதை போல். மெய்ச்சோதி தங்கு சிறு கொள்ளி நெருப்பு துண்டு, அது மின்மினின்னு கொண்டு போய் வச்சுட்டு அந்த கூட்டில், அது மின்மினி இல்லை, கூடு பற்றி எரிஞ்சு போய் கூட்டோட குஞ்சுகளோட குருவி எரிஞ்சு போச்சு. அதுபோல் சொல்கிற போது அது உதாரணம் காட்டுறார். மின்மினி பூச்சி இருக்குது, பக்கத்தில் தீ இருக்குது. தீ இருந்தால் அந்த தீயினாலே ஓலை முதலியவற்றை கொளுத்தி குளிர்காயலாம். மின்மினியை பக்கத்தில் வச்சு அது சூடு கொடுக்கும் கையை வச்சு பார்த்தா எப்படி வரும்? அந்த மாதிரி மின்மினி பூச்சாக இருக்கின்ற சமணத்தை நெருப்பு போல பிரகாசித்து இன்பம் தருகின்ற சைவத்தை விட்டுவிட்டு நான் இதுவரையிலே இருந்தேன் என்று சொல்லுகின்றதை தான் விளக்கிருக்க மின்மினி தீ காய்ந்தவாறே என்று சொல்லுகிறார். விளக்கு இருக்கிறது, தீயை பற்ற வைக்கலாம். மின்மினினாலே தீயை பற்ற வைக்க முடியாதாகினாலே அப்படி வீண் பொழுது கழித்தேன் என்று சொல்லுகிறார். அதுக்கு அடுத்த பாட்டை சொல்கிறார். அதாவது பூவையாய் தலைபறித்து பொறியற்ற சமண்ணீசர் சொல்ல கேட்டு காவிசேர் கண்மடவார் கண்டோடி கதவடைக்கும் கள்வர்தன் ஆவியை போகாமே தவிர்த்தன்னை ஆட்கொண்ட ஆரூரரை பாவியேன் அறியாதே பாழூரில் பைக்கம்புக்கு எய்த்தவாறே அப்படின்னு சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, அது பழமொழி என்ன என்றால், பாழூரில் பைக்கம்புக்கு எய்த்தவாறு, பாழூரில் பைக்கம் கேட்டேன் அப்படின்னு அர்த்தம். பைக்கம் என்றால் பிச்சை. பாழூர்னா வளமில்லாத ஊர். நாம் போய் முடியல, ஏதோ ஒரு சந்தர்ப்பம், ஒரு உதவி செய்யுங்கன்னு கேட்குறோம். உதவி செய்வதற்கு தகுதியுடையவனாக இருந்தால் தானே உதவி செய்ய முடியும். நான் போய் ஒரு 5 ரூபா இருந்தால் கூட டீ சாப்பிட்ணும் அப்படின்னா, நானே 2 ரூபா இல்லாத 3 ரூபாயை வச்சுன்னு உட்காந்துங்கிறேன். எனக்கு நீ இருந்தால் 2 ரூபா விட்டு நான் ஒரு டீ குடிக்கிறேன்னா அவங்கள்ட்ட போய் எப்படி பிச்சை கேட்குறது? ஒரு ஊர் என்று சொன்னால் நாடென்ப நாடா வளர்த்தன என்று சொன்னது போல, வளமுடைய ஊரில் போனால் உணவுப் பொருள் இருக்கும், பிச்சை இடுவார்கள், வருகிறவர்களை உபசரிப்பார்கள். அது உபயமத்து ஊராக காஞ்சி போன ஊராக கிடக்குது, தண்ணி வளம் இல்லை, நீர் வளம் இல்லை, நிலவளம் இல்லை அப்படின்னு சொல்லி அது பாழூர். அந்த பாழூரிலே பைக்கம்புக்கு பிச்சை எடுப்பதற்கு சென்று எய்த்தவாறே உடுவிடா போய் கேட்டு, தெருவா போய் கேட்டு, ஊர் முழுக்க சுற்றி இழைத்ததை தவிர ஒன்றும் இல்லை. அது எதுக்கு உதாரணம் அப்படின்னு சொன்னால்,
பூவையாய் தலைபறித்து பொரியற்ற சமன்னீசர் சொல்ல கேட்டு, தலையை பறிக்கணும் இதை பறிக்கணும்னு சொன்னாங்க, சொல்லதெல்லாம் கேட்டுக்கிட்டு காவிசேர் கண்மடவார் கண்டோடி கதவடைக்கும் கல்வனேன். ரொம்ப அருமையான உதாரணம் அவர் குறிப்பு எழுதுகிறார். காவிசேர் கண்மடவார், காவி என்று சொன்னால் கோவளை மலர், கண்களுக்கு கோவளையை உதாரணம் சொல்லுது, மாவிடு சொல்லுது, அதெல்லாம் பார்க்குறோம். மாணிக்கவாசகர் சொல்றார், மாவிடு வகிரன்ன கண்ணி பங்காய் அப்படின்னு சொல்லுவார். அப்படி கண்மடவார் கண்டு அவங்கள பார்த்துட்டாங்களாம். சமணர்கள் தெருவிலே வருகிறார்கள், மடவார் வந்தார்கள். ரெண்டு விதமாக பொருள் சொல்லலாம். மடவார்கள் இவர்களை பார்க்க அஞ்சி ஓடிப்போய் கதவை அடைத்து கொண்டார்கள். இவர்கள் பெண்களை பார்க்கக்கூடாது என்று கதவை அடைத்து கொண்டார்களாம். இதுக்கு தான் ஒருத்தர் சொல்கிறார் முத்துசு. என்ன சொல்கிறார்? பெண்களை பார்த்தார்கள், அவர்கள் ஓடி கதவடைத்து கொண்டார்கள் அப்படின்றது ஒரு பொருள். அவர்களை பார்க்கக்கூடாது என்று இவர்கள் கதவடைத்து விட்டார்களாம். கதவடைத்து கொண்டு அவங்கள பார்க்கலையேன்னு உள்ள அவங்கள பற்றி நினச்சி சிந்திக்கிறாங்களா அவங்க. அதுதான் முத்துசு எழுதுகிறார். உள்ளே அவர்கள் சென்று விட்டார்கள், வெளித்தோற்றத்துக்கு பார்க்கக்கூடாது என்று சொல்லி உள்ளத்திலே அந்த எண்ணத்தோடு இருக்கிறவர்கள். அப்படி இருக்கிறது எது போல அப்படின்னா, ஆட்கொண்ட ஆரூரரை பாவியேன் அறியாதே பெருமான் தானே வந்து எம்மை தலையளித்து ஆட்கொண்டாலும் வான்வார்கடல் என்று பாடுகிறோம். யார் ஒருவர் உள்குவார், அவர் உள்ளத்திலே இருக்கிறார் என்பது நமக்கு தெரியும். இதை படித்து தெரிந்து கொண்டு பெருமானை மனத்திலே எண்ணாமல் என்னை ஆட்கொண்ட ஆரூரை பாவியேன் அறியாதே, இவர்தான் அந்த பெருமான், இவர்தான் நமக்கு அருள் செய்தவன், இவன்தான் நம்மை ஆதரிப்பவன், நம்மை முத்தியிலே சேர்க்கிறவன் என்பதையெல்லாம் தெரிந்து கொள்ளாமல் பாரூரில் பைக்கம் புக்கு எய்த்தவாறே, எய்த்தல்னா இழைத்தல், வருந்துதல், அப்படி விளைந்தது போல ஆகிவிட்டது. அதாவது முத்துசு என்ன எழுதுகிறார்? சமணத்துறவியர் மடவாரை கண்டால் ஓடி கதவடைப்பர், கருத்தை அடைக்காமல் அவரால் பெறும் இன்பத்தை விளைபவர் கள்வர். அப்படிப்பட்ட கள்ளத்தனம் உடையவர்கள் சமணர்கள் என்று எழுதுகிறார். அது ஆவி அப்படின்னு ஒன்று சொல்கிறார். அதில் ஆவியை போகாமே தவிர்த்துன்றார். ஆவி என்பதற்கு ஒரு அழகான குறிப்பு எழுதுகிறார். உயிர்ப்பது உயிர் என்பது போல ஆவிப்பது ஆவி. உயிர் தெரியாது, மூச்சு காற்று வருவதனாலே உயிர் இருக்கிறது என்று தெரிகிறது. அதுபோல ஆவி என்பது ஆவிப்பது, அதுவும் ஒரு வகையான சுவாசம். அந்த ஆவி இருப்பதனாலே அதுக்கு ஆவித்தல் அப்படின்னா மூச்சு விடல் என்று உரை எழுதி, உயிர்ப்பு இருக்கிறதுனாலே உயிர் என்பது போல ஆவித்தலினாலே ஆவி என்று வந்தது என்று அதை அருமையாக சொல்கிறாங்க. பாரதத்தில் ஒரு இடத்துல சொல்லி முடிச்சிடலாம். எவ்வளோ நேரம் பேசலாம்? 7 வரைக்கும் பேசலாமா? முடிச்சிடலாமா? செய்தி இருக்குது. அந்த ஆவிக்கு சொல்கிறான், எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி. அந்த கர்ணன் தேர்தட்டிலேருந்து கீழே விழுந்திருக்கிறான். அந்நேரத்தில் கண்ணன் போய் தர்மம் கேட்குறான் இல்லையா? அப்படி கேட்குற போது அவன் சொல்கிறான் பாருங்க, ஆவியோ நிலையில் கலங்கியது யாக்கை அகத்ததோ புறத்ததோ அறியேன், பாவியான் வேண்டும் பொருளலாம் நயக்கும் பக்குவம் தன்னில் வந்திலையால், பூவில் வாழ் அயனும் நிகரில்லை என்றால் புண்ணியம் இதனினும் பெரிதோ, நான் புண்ணியத்தை கொடுக்குறேன்றான். அப்போ சொல்கிற போது கடைசி காலத்தில் நம்முடைய நிலைமை என்ன என்பது பாரதம் ரொம்ப அழகாக சொல்லுது. ஆவியோ நிலையில் கலங்கியது, ஆவியோ நிலையில் கலங்கியது யாக்கை அகத்ததோ புறத்ததோ அறியேன். என் உடம்பு இதை விட்டு வெளியே போயிடுச்சா, இங்கே இருக்குதான்னு தெரியல. அந்த இடத்துல ஆவியோ நிலையில் கலங்கியது, அது நிலை கலங்கினால் உயிர் போவது என்று பொருள். அப்படி அந்த நேரத்தில் ஆவி இருக்கிறது. இப்போ தெரியாத நேரமாக கடைசி காலம் இல்லையா அவருடைய காலம். அப்போ சொல்கிறாரு, ஆவியை போகாமே நீ என்னை தடுத்து ஆட்கொண்டிருக்கிறாய், அப்படிப்பட்ட உன்னை பாவியேன் அறியாதே, ஒன்றுமில்லாத ஊரில் போய் பிச்சை கேட்ட மாதிரி ஆயிடுத்து என்று சொல்லுகிறார். அடுத்ததாக முடிச்சிடுறேன். ஒட்டாத வாழ உணர் புறமூன்றும் ஓரம்பின் வாயின் வீழ கட்டானை, காமனையும் காலனையும் கண்ணினோடு காலின் கீழ் அட்டானை, ஆரூரில் அம்மானை ஆர்வச்சற்ற குரோதம் தட்டானை, தவம் இருக்க அவம் செய்து தருக்கினேனே என்று சொல்ல. ரொம்ப அருமையான பாட்டு. சுருக்கமாக சொல்கிறேன். பெருமான்
அதில் என்ன சொல்கிறார்? காமனையும் காலனையும் அட்டான். காமனை அழித்தான், காலனை அழித்தான், ரெண்டு பேரையும் அழித்தான். ரெண்டு பேரையும் எப்படி அழித்தான் என்பது சாதுரியமாக சொல்கிறார். கண்ணினோடு காலின் விழ அட்டான். காமனை கண்ணால் அழித்தான், காலனை காலால் அழித்தான். அதாங்க நயம். என்ன? ஒட்டாத வாழ உணர் புறம் ஒன்றும் ஓரம்பின் வாயின் வீழ. ஒட்டாத உணர் தீவிரத்த அசுரர்கள். ஒரே, அதாவது வீரத்தை சொல்லுகின்ற பாட்டு இது. பெருமானுடைய வீரத்தை சொல்லி அதே நேரத்தில் ஈரத்தையும் சொல்லுகின்ற பாட்டு. ஒட்டாத வாழ உணர். ஒட்டுதல் என்றால் உறவாடுதல், நெருங்கி இருத்தல், உறவு கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம். அந்த மூணு பேரும் பகைவர்களாக இருந்தவர்கள் சிவபெருமானுக்கு. அதனால் புறம் மூன்றும் ஓர் அம்பின் வாயால் அழித்தான். கட்டதல், கட்டல்னு அழித்தல். கட்டானை ஓர் அம்பின் விழக்கட்டானைன்னு ஒரு அம்பினாலே அழித்தவனை. காமனையும் காலனையும் இலக்கணம் தெரியணும்னு சொல்கிறோமே, அவர் எழுதியிருக்கார் அந்த குறிப்பை. அது வெளிப்படையாக எழுதலை. என்னன்னா, நிரல் நிறை பொருள்கோள் அப்படின்னு ஒரு இலக்கணம் இருக்குது. இதை சொன்னால் அதுக்கு இது, இதை சொன்னால் அதுக்கு அது அப்படின்னு முறைக்கா இதுக்கு அது இதுக்கு அதுன்னு வரும். அந்த மாதிரி காமனையும் காலனையும் ரெண்டு சொல்லிட்டு, கண்ணினோடு காலின் விழ. காமனை கண்ணினாலே அடித்தான், நெற்றிக்கண்ணை திறந்து அழித்து தெரியும். காலனை காலால் உதைத்தான். அது ரெண்டும் சொல்றார். காமனையும் காலனையும் கண்ணினோடு காலின் விழ அட்டானை அழித்தவனை. ஆரூரில் அம்மானை ஆர்வச்சற்ற குரோதம் தட்டானை. ஆர்வம் என்பது அது முதலாக இருக்கின்ற 6 குற்றங்கள். காம குரோத மோக லோப மதம் ஆச்சரியம் அறுபகை செற்று என்றெல்லாம் பல இடத்துல வரும். அதை ஆர்வச்சற்ற குரோதம் முதலியவற்றை தட்டானை சாராதி. அவங்ககிட்ட போய் சேராத. தவம் இருக்க அவம் செய்து தருக்கினேனே. தவத்தை விட்டுவிட்டு வீணாக செயல்களை எல்லாம் செய்து தவம் புரியவில்லை, அவம் புரிந்தேன். ஆனால் அந்த அவத்தினாலேயே நான் பெரிதோ உவந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். மறுத்தானோர் வல்லரக்கன் ஈரைந்து முடியினோடு தோளும் தாளும் இருத்தானை. எழில் முளரி தவசின்மிசை இருந்தவனின் தலையில் ஒன்றை அறுத்தானை. ஆரூரில் அம்மானை ஆலாலம் உண்டு கண்டம் கருத்தானை கருதாதே. கரும்பு இருக்க இரும்பு கடித்து எய்த்தவாறே. பொங்கலுக்கு கொடுத்த கரும்பு அப்படி தான் இருக்குது. இன்னும் அழகாக சொல்கிறார் பாருங்க. மறுத்தானை வல்லரக்கன் ஈரைந்து முடியினோடு தோளும் தாளும் இருத்தானை. நேராக போகிறதுக்கு போகாதரா, சுற்றிக்கிட்டு போ என்று சொல்கிற போது அது மறுத்தவனும். இறைவன் இருக்கிற கைலை மலையை நேராக கடந்து போக முடியாது, சுற்றி கொண்டு போ என்று சொன்னவர் இந்த திருநாவுக்கரசு தான், வாகீச முனிவர். அதை மறுத்தானை. அந்த வல்லரக்கனுடைய ஈரைந்து முடியினோடு தோளும் தாளும் இருத்தவன் சிவபெருமான். எழில் முளரி தவிசின் விருந்தை இருந்தவன் பிரம்மதேவன். பிரம்மதேவனுடைய தலையில் ஒன்றை அறுத்தவன் அவன் ஆரூரில் இருக்கிற பெருமான். ஆலாலம் உண்டு கண்டம் கருத்தானை. அடியவர்களுக்காக விஷம் கொடுத்த விஷத்தை உண்டவன் கண்டம் கருத்த திருநீலகண்டன் அப்பெருமான் இருக்க அவனை கருதாதே. கரும்பு இருக்க இரும்பு கடித்து எய்த்தவாறே. அழகான கரும்பு, ஈரப்பதத்தோடு கூடிய கரும்பு இருக்கிற போது அதை கடித்தால் உடலுக்கும் வலிவு, பற்களுக்கும் வலிவு. முன்னெல்லாம் கடித்து சாப்பிட்றது இருந்தது, அது கடிக்கிறது என்னன்னே தெரியாது போச்சு. இப்போது நான் அந்த ஜூஸ் மிஷினில் வச்சு சாப்பிட்டா தான் வந்து இப்போ யாரும் கடிக்கிற அளவுக்கு பல்லு வலிவு கிடையாது. அப்படி கருத்து அதனால் கடித்து எய்த்தவாறு இழைத்து போனேனே தவிர அதன் பயனை அனுபவிக்கவில்லை என்று சொல்லி பழமொழியை பாடல்தோறும் சொல்லி 10 பழமொழிகளை சொல்லி அதற்கு ஏற்ற கருத்துக்களை விளக்கமாக சொல்லி இந்த பழமொழி பதிகம் என்பதை இந்த பாடல், இந்த பதிகம் நிறைவு செய்கிறது என்று சொல்லி அருமையான செய்திகள். நெடுநாளைக்கு பின்னாலே அன்பர்களோடு சிந்திக்கின்ற ஒரு வாய்ப்பு திருவருளாலே அறக்கட்டளை மூலமாக நாம் பெற்றோம் என்று சொல்லி அந்த பெறுவதற்கு காரணமாக இருந்த திருவருளை வணங்கி அதை நடத்துகின்ற அன்பர்களையும் வணங்கி நம் அனைவருக்கும் இறைவனுடைய திருவருள் பாலிக்க வேண்டும் என்று வணங்குவதோடு நம்மோடு உடனிருந்து பல நிகழ்ச்சிகளிலே பங்கு பெற்று அறச்செயல்கள் புரிந்து அமரராகியிருக்கின்ற அன்பர் தெய்வசிகாமணி இன்னருளோடு இறைவன் திருவள்ளிலே மூழ்கி இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனையாக வேண்டி இந்த அளவிலே நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.